அத்தியாயம் 1. தார் ட்ரம்மை கொட்டின மாதிரி இருட்டில் அவள் மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருந்தாள். இதற்கு மேல் ஓட முடியாது என கால்கள் கெஞ்சிக் கொண்டு பின்னின. பூட்டி கிடந்த பால் பூத்து ஓரமாய் இருட்டுக்குள் சட்டென்று பதுங்கிக் கொண்டாள். முன்னைவிட அதிகமாய் மூச்சிறைத்தது. இருதயத்தின் ட்ரம் ஓசை அவள் காதுகளுக்கே கேட்டது. ஓட்டம் நின்றதால் குப்பென்று புறப்பட்ட வியர்வை உடைகளை சொட்ட சொட்ட நனைய வைத்தது. அங்கே நிலவிய சில வினாடி அமைதியை குலைத்து கொண்டு காலடியோசைகள் கேட்டன. எதிரெதிர் திசைகளிலிருந்து ஆட்கள் சிலர் ஓடி வந்தார்கள். வெறி மின்னும் கண்களோடு பரஸ்பரம் பார்த்து கொண்டார்கள். தலைவா, இந்த பக்கம்தான் அவ ஓடி வந்தா, நாங்க பார்க்கலையே. துரத்திட்டு வந்த எங்களுக்கும் டிமிக்கி கொடுத்துட்டா, எதிர்பக்கமா வந்த நீங்களும் பார்க்கல. அப்படின்னா அவ இங்கே எங்கேயோ தான் பதுங்கி இருக்கணும். ஆட்கள் அந்த இடத்தை தீவிரமாய் அலச துவங்கினார்கள். அவளுக்குள் கலவர செல்கள் ஏராளமாய் உற்பத்தியாகின. படபடக்கும் இருதயத்தோடு பதுங்கி இருந்தவளின் தலைமுடியை திடீரென்று கொத்தாக பற்றியது ஒரு எஃகு கரம். தலைவா, அவ இங்க இருக்கா. விறுவிறுப்பான கிரைம் நாவலில் மூழ்கி போயிருந்த அர்ஜுனை அம்மா ஞானாம்பாளின் குரல் கலைத்தது. டே அர்ஜுன், நேரமாச்சுடா, சீக்கிரம் வா. இருமா, இன்னும் ஒரே ஒரு பக்கம். அவள் கெஞ்சினாள். என்ன ஒன்னும் பண்ணாதீங்க, விட்டுடுங்க ப்ளீஸ். அவர்கள் எல்லோருமே கோணலாய் சிரித்தார்கள். உன்னை விடுறதா? விட்டுடுறோம். எங்க தேவையெல்லாம் தீர்த்துக்கிட்ட பிறகு விட்டுடுறோம். தலைவா என்று அவர்களால் விழிக்கப்பட்டவன் நெருங்கி வந்து அவளுடைய புஜத்தை தனது முரட்டு கரங்களால் பற்றினான். அடே அர்ஜுன், நீ இப்ப வரப்போறியா இல்லையா? ஞானாம்பாள் போட்ட சத்தத்தில் புத்தகத்தை பட்டென்று மூடி வைத்தான் அர்ஜுன். டைனிங் ஹாலுக்கு வந்தான். இட்லி ஆறிக்கிட்டு இருக்கு, உனக்கு எடுத்து வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு கிளம்ப வேணாமா? மேகத்தின் நிறத்தில் வெள்ளை புடவை உடுத்தியிருந்த ஞானாம்பாளின் அகலமான நெற்றி பாலைவனம் மாதிரி வெறுமையாய் கிடந்தது. செகண்டரி கிரேட் ஸ்கூல் டீச்சர். நான் எடுத்து சாப்பிட்டுக்க மாட்டேனாம்மா. புஸ்தகத்துல மூழ்கி போயிட்டினா நீ உலகத்தையே மறந்துடுவ. அப்புறம் பசி, தூக்கம், வேலை எல்லாமே உனக்கு மறந்து போயிடும். காலங்காத்தால கதை புஸ்தகத்தை எடுத்து வச்சு உட்காராதன்னு உனக்கு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். டிஃபன் தட்டில் சட்னியை ஊற்றினாள். அவன் வில்லல்களை வாயில் போட ஆரம்பித்த பிறகுதான் அவள் முகத்தில் நிம்மதி படர்ந்தது. சரி, நான் ஸ்கூலுக்கு கிளம்பட்டுமா? கிளம்புமா. புஸ்தகத்தை படிச்சுட்டு மசன்னு உட்கார்ந்துட்டு இருக்காத. சீக்கிரமா குளிச்சுட்டு ஒர்க் ஷாப்புக்கு கிளம்பு. நாராயணமூர்த்தி சார் நேத்துக்கு என்கிட்ட புலம்பிட்டு போறாரு. என்ன புலம்புனாரு? சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்துட்டதால உனக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேனா. அப்பாவோட கண்டிப்பு இல்லாம நீ விட்டேத்தியா வளர்ந்துட்டியான். ஒரு கையில ஸ்பானரும் ஒரு கையில கதை புஸ்தகத்தையும் வச்சுக்கிட்டு வேலை பார்த்தா சுத்தப்படுமான்னு கேட்குறாரு. இங்கே பாருமா, நான் ரிப்பேர் பார்த்த வண்டி ஒழுங்கா ஓடலன்னா தான் என்ன குறை சொல்லணும். அவரோட காரை உன் ஒர்க் ஷாப்பில் விட்டு ஒரு வாரம் ஆச்சா, நீ இன்னும் வேலை முடிச்சு கொடுக்கலன்னு புலம்பினாரு. சீக்கிரமா செஞ்சு தரவங்கிட்ட போக வேண்டியது தானே. அதேப்படி நீ தான் திறமையா வேலை பார்த்து தரியான். அதான் வண்டி ஒழுங்கா ரிப்பேர் பார்க்கணும்னா கொஞ்சம் டயம் ஆகும். என்ஜின்ல வேலை. அவரோட அவசரத்துக்கு எதுவும் செய்ய முடியாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணினார்னு தெரிஞ்சதுன்னா கட்டிங் பிளேயர் வச்சு அவரோட மூக்கை திருகிடுவேன்னு சொல்லு. எங்கேருந்து தான் உனக்கு இப்படி ஒரு முரட்டுத்தனம் வந்ததோ? சொல்லிக்கொண்டே ஞானாம்பாள் அவசர அவசரமாக கிளம்பி சென்றாள். அவள் தலை மறைந்ததுமே அர்ஜுன் நாவலை எடுத்து வைத்து கொண்டான். கண்கள் இடது கரத்தில் பிடித்திருந்த நாவலை விட்ட இடத்திலிருந்து மேய ஆரம்பிக்க வலது கரம் எந்திரத்தனமாக இட்லியை விண்டு வாய்க்கு கொண்டு போனது. முற்றும் என்ற வார்த்தையை படிக்கும் வரை அவன் அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. அதற்கு பிறகுதான் புறப்பட ஆரம்பித்தான். 30 நிமிஷங்கள். கண்ணாடி பார்த்து கடைசியாய் ஒரு முறை தலையை வாரிக்கொண்டவன் ரீமாடலிங் செய்து பச்சை கலர் பெயிண்ட் அடித்து வைத்திருந்த தன்னுடைய யமஹாவில் ஆரோகணித்து கிக்கரை உதைத்தான். சைலன்சர் பிரத்யேகமான ஓசையுடன் தடதடக்க விருட்டென்று அரைவட்டம் அடித்து சாலையில் ஒரு புயலைப் போல செல்ல ஆரம்பித்தான். அர்ஜுன் ஆட்டோ சர்வீஸ் என்ற போர்டு ஆயுத பூஜைக்கு சாத்திய இந்த நிமிஷம் சருகாகி போயிருந்த பூமாலையோடு சற்றே கோணலாய் நின்றிருந்தது. ஒரு சில கார்கள் பேனட்டை பிளந்தபடி இருக்க, வேறு சில கார்கள் ஜாக்கியின் தாங்குதலில் கிட்டத்தட்ட அரை நிர்வாண கோலத்தில் நின்றிருந்தன. பைக்கை ஆஸ்பெட்டாஸ் கூரைக்கு கீழே எரிந்துவிட்டு ஷாப் ஃப்ளோருக்குள் நுழைந்தான். தரையெல்லாம் ஆயில் திட்டுக்கள். டேய் விசு! அவன் குரலுக்கு பதில் ஒரு காருக்கடியிலிருந்து வந்தது. இதோ வந்துட்டேன்னே. சில வினாடிகளில் அந்த பொடியன் ஓடி வந்தான். என்னை கேட்டு ஏதாவது போன் வந்ததா? ஆமாண்ணே. யாருன்னு தெரியல. அவன் பின்னந்தலையில் ஒரு அடி போட்டான் அர்ஜுன். போன் வந்தா பேர் கேட்டு வைன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். அவன் அழாத குறையாக கத்தினான். நான் பேர் கேட்டேனே, அவர் சொல்ல மாட்டேன்னுட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கூப்பிட்டு பேசிக்கிறேன்னாரு. வேற யார் ஃபோன் பண்ணாங்க? வேற யாரும் ஃபோன் பண்ணல. அப்புறம் வாணி அக்கா வந்துச்சு. அவன் முகம் மலர்ந்தான். பொடியனின் கன்னத்தை வலித்து விரல்களை குவித்து உதட்டில் ஒற்றி புன்னகைத்தவன் பரபரத்தான். இத முதல்ல சொல்ல வேணாமா? அண்ணே, கார்பரேட்டர்ல வேலை இருக்கு, நீங்க கை வச்சாதான் முடியும். பையனின் குரலை காதில் போட்டுக்கொள்ளாமல் பைக் சாவியை ஆட்காட்டி விரலால் சுழற்றி கொண்டே எதிர் சாரியில் இருந்த பிரைவேட் லெண்டிங் லைப்ரரிக்கு ஓடினான். சிவப்பு வண்ண சல்வார் கமீஸில் இருந்த அழகான வாணி அவனை பார்த்ததும் ஸ்பெஷல் புன்னகையை அவனுக்கு கொடுத்தாள். வாணி, நீ வந்திருந்தியா? கேட்டவனிடம் உரிமையோடு சினிங்கினாள்.
ஆமா வந்திருந்தேன். உங்க ஒர்க் ஷாப் பையனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. ஏன், என்ன பண்ணா? அவனுக்கு வாய் நீளம் அதிகமாயிடுச்சு. என்ன சொன்னா? புஸ்தகம் கொடுத்து கொடுத்து உங்களை கெடுக்கிறதே நான் தானா? அர்ஜுன் சிரித்தான். அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் வாணி. நீங்க மன்னிப்பு கேட்குறீங்களா? ஆமா, பையனுக்கு தொழில் பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவன் சின்சியரா வேலை பார்க்கறதால தான் நான் ஜாலியா சுத்த முடியுது. சே, உங்களுக்குன்னு ஒருத்தன் கிடைச்சிருக்கானே. எனக்குன்னு கிடைச்ச எல்லாருமே அருமையான மனுஷங்க தான் வாணி. அருமையான அம்மா, அருமையான காதலி. அப்பாவைத்தான் அந்த ஆண்டவன் சின்ன வயசுலயே பறிச்சுக்கிட்டான். அதுக்கு நஷ்ட ஈடாத்தான் உங்களை சுத்திலும் எங்களை மாதிரி நல்ல மனுஷங்களாம் ஆண்டவன் கொடுத்துருக்காரே. வாஸ்தவம் தான். ஒர்க் ஷாப்புக்கு எதுக்கு வந்த? புதுசா நிறைய நாவல்ஸ் வந்திருக்கு, சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். வெரி குட். கிரைம் நாவல்ஸ் எல்லாம் தனியா எடுத்து வை. எப்ப பார்த்தாலும் கிரைம் கிரைம் கிரைம். ஒரு லவ் ஸ்டோரி படிச்சா குறைஞ்சா போயிடுவீங்க. கிரைம் கலந்த லவ் ஸ்டோரி இருந்தா கொடு. கடவுளே கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? இப்பேற்பட்ட ஒரு முரட்ட ஆள காதலிக்கிறோமேன்னு பயம். அர்ஜுன் அவளை பார்த்து சிரித்தான். படிக்கிறது ஒரு த்ரில்லுக்காக. காதல் கதை படிக்கிறவங்க எல்லாம் காதலிக்கிறவங்க இல்ல. கொலைக்கதை படிக்கிறவங்க எல்லாம் கொலையாளிகள் இல்ல. கதைகளை படிச்சு படிச்சு வசனம் பேசுறதுக்கும் பழகிட்டீங்க. 2 நாவல்களை அள்ளிக்கொண்டு அங்கிருந்து வெளியே வந்தபோது ஒர்க் ஷாப்புக்குள் இருந்து விசு ஓடி வந்தான். அண்ணே அண்ணே. ஏண்டா, ஏன் இப்படி தலைதறிக்க ஓடி வர்ற? அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காரு. லைன்ல இருக்க சொல்லிட்டு ஓடி வந்தேன். இப்போவாச்சும் பெயர் கேட்டியா? முதல்ல அர்ஜுனை கூப்பிடுங்கிறாரு. யாருடா அந்த மர்ம மனிதன்? கேட்டுக்கொண்டே ஒர்க் ஷாப்பில் தட்டிக்கு பின்னே சுவர் ஸ்டாண்டில் வைக்கப்பட்டிருந்த டெலிபோனை நெருங்கினான். ரிசீவரை காதில் ஒட்ட வைத்து ஹலோ என்றான். குட் மார்னிங் அர்ஜுன். மறுமுனை குரல் ஒரு நமுட்டி சிரிப்போடு சொல்ல தனக்குள் எழுந்த எரிச்சலை அடக்கி கொண்டு கேட்டான். யார் நீங்க? என்ன வேணும்? நான் உனக்கு புது ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கையேன். அவன் ஒருமையில் பேசவே அர்ஜுனும் ஒருமைக்கு இறங்கினான். உனக்கு என்ன வேணும்? மறுமுனைக்காரனிடம் மறுபடியும் சிரிப்பு. எனக்கு எதுவும் நீ தரவேனா, ஆனா உனக்கு நான் ஒன்று தரப்போறேன். என்ன தரப்போற? காலையில 10 மணிக்கு உனக்கு ஒரு கூரியர் தபால் வரும். அதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அர்ஜுன் மேற்கொண்டு எதுவும் கேட்க எத்தனைக்கு முன்பு அந்த மர்ம ஆசாமி தொடர்பை துண்டித்து கொண்டான். குழப்பம் படர்ந்த இதயத்தோடு சில நிமிஷங்களுக்கு அப்படியே உட்கார்ந்து விட்டான் அர்ஜுன். அத்தியாயம் 2. 2 கார்களில் வேலையை முடித்துவிட்டு டீ சாப்பிடும் இடைவெளியில் வேஸ்ட் காட்டனால் கையை துடைத்து கொண்டே வாணியின் லெண்டிங் லைப்ரரிக்கு வந்தான் அர்ஜுன். அவன் முகத்தில் இருந்த பரபரப்பு ரேகைகளை கவனித்தாலும் அதை பற்றி எதுவும் கேட்காமல் வாணி ஆச்சரிய குரலில் கேட்டாள். என்ன மறுபடியும் வந்திருக்கீங்க? 2 நாவலையும் அதுக்குள்ள படிச்சு முடிச்சாச்சா? ஒர்க் ஷாப்ல வேலையை பாக்குறீங்களா இல்ல நாவல் படிச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஏகப்பட்ட வேலை இருக்கு. காலையில நீ கொடுத்த நாவல்களை படிச்சு முடிக்க 2 நாள் ஆயிடும். கதை புஸ்தகம் வாங்குறதுக்காக நான் இப்ப வரல. உனக்கு கதை புஸ்தகம் தரதுக்காக வந்தேன். என்ன புதிர் போடுறீங்க? நடக்கிறதெல்லாம் எனக்கே புதிராத்தான் இருக்கு வாணி. புரியும்படியா சொல்லுங்க. சொல்றேன். 2 டீ சொல்லு, சாப்பிட்டுட்டே பேசலாம். எதிர்பக்க டீ கடை மாஸ்டருக்கு 2 விரல்களை உயர்த்தி சைகை செய்தாள் வாணி. சற்று நேரத்தில் கண்ணாடி டம்ளர்களில் வந்த டீயை உறிஞ்சு கொண்டே காலையில் வந்த போன் காலை பற்றி அவளிடம் சொன்னான் அர்ஜுன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விளையாடுறாங்களோ என்னவோ. அப்படி தெரியல, அந்த ஆள் என்ன கேட்டு 2 தடவை போன் பண்ணிட்டான். போன்ல சொன்ன மாதிரி கூரியர் தபால் வந்ததா? ஆமா. தபால்ல என்ன எழுதியிருந்தான்? அர்ஜுன் ஆயில் திட்டுக்களோடு இருந்த சிமெண்ட் நிற ஒர்க்கிங் உடையின் பாக்கெட்டுக்குள் கையை விட்டு அந்த கெட்டியான கவரை வெளியே எடுத்தான். உடைக்கப்பட்டிருந்த அந்த கவரின் உடம்பின் மேல் ஸ்கெட்சில் தடிமனான சைஸில் அவனுடைய ஒர்க் ஷாப் முகவரி எழுதப்பட்டிருந்தது. வாணியிடம் நீட்டினான். நீயே படிச்சு பாரு. அவள் கவரின் வாயை நீக்கி அதில் இருந்த காகித கற்றையை வெளியே எடுத்தாள். மேலே இருந்த தாளில் சிவப்பு இங்கினால் எழுதப்பட்ட கிறுக்கல் எழுத்துக்கள். அன்புள்ள அர்ஜுனுக்கு உன் முகம் தெரியாத நண்பனின் கடிதம். உனக்கு கதைகள் படிப்பது என்றால் உயிர் என்பது எனக்கு தெரியும். இத்துடன் ஒரு கதையின் முதல் பாகத்தை அனுப்பியுள்ளேன். கவனமாக படிக்கவும். முழு கதையும் முடிந்த பிறகு உனக்கு ஒரு அதிர்ச்சியை தரலாம் என்று நினைக்கிறேன். இப்போதைக்கு விடைபெறுகிறேன். கதையின் தொடர்ச்சியுடன் மீண்டும் உன்னை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உன் முகம் தெரியாத நண்பன். வாணி குழப்பமாய் நிமிர்ந்து அவனுடைய கண்களை பார்த்தாள். யார் அர்ஜுன் இது? கடைசியில அதிர்ச்சி கொடுக்க போறேன்னு மர்ம கதை ஆசிரியர் மாதிரி சஸ்பென்ஸ் வைக்கிறான். என்ன கதை அனுப்பியிருக்கான்? அதை நீயே படிச்சு பாரு. புஸ்தகம் எடுக்க வந்த ஒரு பெண்ணுக்கு கார்டில் என்ட்ரி போட்டு கொடுத்துவிட்டு மடிக்கப்பட்ட காகித கற்றையை விரித்தாள். கம்ப்யூட்டர் அச்சுக்கோர்ப்பில் தெளிவாக உருவெடுத்திருந்த லேசர் பிரிண்ட் அவுட் தாள்கள். வாணி படிக்க ஆரம்பித்தாள். அந்த நாளின் மத்தியான வேளையில் நர்மதா என்டர்பிரைசஸின் கிளை அலுவலகம் ஏராளமான ஃபேன்களுக்கு கீழே பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. பொதுவாய் லஞ்ச் இடைவேளைக்கு பிறகு அரை மணியிலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அலுவலகங்கள் சற்றே மந்த கதியில் இயங்குவதை தவிர்க்க முடியாது. ஆனால் அன்றைக்கு வழக்கத்துக்கு மாறாக சுறுசுறுப்புடன் இயங்கியது ஆபீஸ். காரணம், சேர்மன் தனகோடியும் மேனேஜிங் டைரக்டர் வெண்ணிலாவும் ஏக காலத்தில் அந்த ஆபீஸுக்கு விசிட் பண்ணியிருந்தார்கள். கேசவன் தன்னுடைய நாற்காலியில் ஏராளமான வர்த்தக பரிவர்த்தனை கடிதங்களோடு இயங்கிக் கொண்டிருந்தான். அப்போது இன்டர்காம் மெல்லிய குரலில் ஒலித்தது. ஹலோ, கேசவன் இருக்காரா?
சொல்லுங்க சார், நான் தான் கேசவன் பேசுறேன். மறுமுனையில் கேட்ட பிரான்ச் மேனேஜரின் குரலை அடையாளம் தெரிந்து கொண்டான். குட் ஆஃப்டர்நூன் சார். யோ முந்திரிக்கொட்டை, குட் ஆஃப்டர்நூன் இருக்கட்டும், உனக்கு ஒரு ஓலை வந்துகிட்டு இருக்கு, வாங்கிக்க. சார், சேர்மன் நோட் அனுப்பி வச்சிருக்காருப்பா, பியூன் கிட்ட கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். ரிசீவரை சாத்தி விட்டார் பிரான்ச் மேனேஜர். அவனுக்கு மனசுக்குள் பதைபதைப்பாய் இருந்தது. எதற்காக சேர்மன் எனக்கு நோட் அனுப்பினார்? அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பியூன் ஒரு சின்ன மெமோ காகிதத்தோடு அங்கே வந்தான். காகிதத்தை நீட்டிவிட்டு கையெழுத்துக்காக லெட்ஜரை முன்னால் வைத்தான். பால்பாயின் பேனாவினால் கையெழுத்தை கிறுக்கிய கேசவன் அவசரமாய் அந்த மெமோ ஸ்லிப்பில் பார்வையை ஓட்டினான். டைப் செய்த எழுத்துக்களுக்கு கீழே சேர்மனின் கையெழுத்து. பெறுநர் திரு கேசவன். பெரிய காரமலை பகுதியில் எஸ்டேட் வாங்கியது தொடர்பாக தாங்கள் உடனே சேர்மனை சந்தித்து கீழ்காணும் விஷயங்களுக்கு தகுந்த விளக்கங்கள் அளிக்கவும். 1. மலிவான விலையில் கிடைத்த எஸ்டேட்டுகளை ஒதுக்கிவிட்டு மிக கூடுதல் தொகை அளித்து ஒரு எஸ்டேட்டை வாங்க ஆணையிட்டுள்ளீர்கள். என்ன காரணம்? 2. இதனால் நம் நிறுவனத்துக்கு ஏற்பட்டிருக்கும் நஷ்டம் சுமார் 30 லட்சங்கள் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இருப்பதை ஒப்புக்கொண்டு இந்த நஷ்டத்துக்கு தாங்கள் பொறுப்பேற்க முடியுமா? சேர்மன் யோசனையுடன் நெற்றியை கீறிக்கொண்டே அந்த மெகா ஸ்லிப்பை படித்து முடித்த கேசவன் தனக்கு பின்னே இருந்த கபோர்டின் ஸ்லைடிங் கதவை தள்ளி திறந்தான். உள்ளே இருந்த சில ஃபைல்களை கையில் அள்ளிக்கொண்டு ஆபீஸ் ஹாலை விட்டு வெளியே வந்தான். நீல வராந்தாவில் வேக நடையிட்டு சேர்மன் என்று பித்தளையில் பேசிய கதவை லேசாக திறந்து பவ்யமான குரலில் எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றான். கமின். சேர்மன் தனகோடியின் குரல் கேட்டதை தொடர்ந்து உள்ளே சென்றான். நல்ல உயரத்துடன் ஆஜானுபாகுவாய் இருந்தார் தனகோடி. அவருக்கு அருகில் எம்டியும் அவருடைய மனைவியுமான வெண்ணிலா கோதுமை நிறத்தில் ஆளுமை தோற்றத்தோடு தெரிந்தாள். சார், ஐ எம் கேசவன். தனகோடி தலையசைத்தார். ஓ, தட் ப்ராஜெக்ட் மேனேஜர். மெமோ நோட் வந்ததா? வந்தது சார். டேக் யுவர் சேர். தேங்க்யூ சார். அதிக விலை கொடுத்து அந்த எஸ்டேட் வாங்கினதுக்கு என்ன சால்ஜாப்பு சொல்ல போறீங்க? கேட்டுக்கொண்டே அவனை ஊடுருவலாய் பார்த்தார் தனகோடி. வெண்ணிலாவும் அவனையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். கேசவன் புன்னகைத்தான். சால்ஜாப்பு சொல்லி நாம் அனுப்ப போறதில்ல சார். தகுந்த காரணங்களும் ஆதார பேப்பர்களும் என்கிட்ட இருக்கு. நீங்க வாங்கின எஸ்டேட் விலை மலிவுங்கிறதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? நெவர். இந்த டாக்குமெண்ட்ஸை பாருங்க. அதே தேதிகளில் அந்த மலைப்பகுதியில் வேற சில எஸ்டேட்டுகள் கிட்டத்தட்ட 30 லட்சங்கள் குறைவா வாங்கப்பட்டிருக்கு. இட்ஸ் ட்ரூ சார். அப்படின்னா இந்த எஸ்டேட்டை அதிக விலை கொடுத்து நீங்க வாங்கினதுக்கு 2 காரணங்கள் தான் இருக்க முடியும். விலை நிலவரத்தை சரியா தெரிஞ்சுக்காம வாங்க உத்தரவிட்டிருக்கீங்க, அல்லது கமிஷன் வாங்கிட்டு தெரிஞ்சே இந்த காரியத்தை செஞ்சிருக்கீங்க. கேசவன் முகம் கருத்து போய் நிமிர்ந்தான். இது கிரேட் இன்சல்ட் சார். கம்பெனிக்கு உண்மையா பாடுபடுறனா உங்ககிட்ட இருந்து இப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை எதிர்பார்க்கல. நஷ்டம் 30 லட்சம் மேன். வேற எஸ்டேட்டை வாங்கியிருந்தா 30 லட்சங்கள் குறைவான விலையில முடிச்சிருக்கலாம். இந்த எஸ்டேட் ப்ராஜெக்டை இப்பதான் நாம ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்ப கட்டத்திலே நஷ்டம்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஆரம்பமே தகராறா இருக்கே. இப்படி அதிக விலை கொடுத்து எஸ்டேட்டை வாங்க வேண்டிய அவசியம் என்ன? காரணம் இருக்கு சார். இந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் பாருங்க. கேசவன் தான் கொண்டு வந்திருந்த ஃபைல்களில் ஒன்றை நீட்டினான். அதை புரட்டிய தனகோடி நிமிர்ந்தார். மேப் மாதிரி இருக்கு. ஆமா சார், பெரிய காரமலை பகுதியின் ஜியாகிராபிக்கல் மேப் இது. இந்த மேப்பை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஷியூர். அதில் ஆரஞ்சு இங்கால வட்டம் போட்டிருக்கிற பகுதிகள் எல்லாம் அந்த சமயத்தில் விற்பனைக்கு தயாராக இருந்த எஸ்டேட்டுகள். நாம பேசி முடிச்ச எஸ்டேட்டை விடவும் குறைவான விலையில அவைகள் முடிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு தெளிவா நிலவரம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏன் அதிக விலைக்கு முடிச்சிங்க? ஒரு பொருளை வாங்குறதுக்கு அதனோட விலை மட்டுமே அளவுகோல் இல்லை சார். பின்ன விலை தரம் ரெண்டையுமே கம்பேர் பண்றது அவசியம். ஒரே பகுதியில் இருக்கிற அந்த எஸ்டேட்டுகளோட தராதரத்துல என்ன வித்தியாசம் கண்டீங்க கேசவன்? எஸ்டேட் மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறப்ப அதை ஏன் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். பணத்தேவை அல்லது பராமரிக்க போதிய ஆள் வசதி இல்லாமை, இதெல்லாம் தானே டிஸ்போசலுக்கு காரணங்களா இருக்க முடியும். அப்படி இருந்துட்டா பரவாயில்ல. அந்த மேப்ல சிவப்பு இங்கு வட்டங்களை பாத்தீங்களா? எஸ், ஆரஞ்சு வட்டங்களை தொட்ட மாதிரி இருக்கு சிவப்பு வட்டங்கள். அந்த சிவப்பு வட்டங்கள் எல்லாமே அரசியல் செல்வாக்கு நிறைஞ்ச சில பண முதலைகளின் எஸ்டேட்டுகள். அங்கே நடப்பவையெல்லாம் சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள். சேற்றில் புரளும் முதலைகளுக்கு மத்தியில மீன்கள் நிம்மதியா வாழ முடியுமா? ஐசி அவங்களோட தொந்தரவுகளை சமாளிக்க முடியாம தான் மலிவான விலையில பல எஸ்டேட்டுகள் விற்பனைக்கு வந்தன. பின்னணிய ஆராய்ஞ்சு நான் திரட்டின தகவல்கள் இது. வாங்கினவங்க படுற பாட்டை நீங்க சுலபமா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வாங்கி இருக்கும் எஸ்டேட் எதனால விற்பனைக்கு வந்தது? அந்த எஸ்டேட்டோட ஓனர் குடும்பத்தோட யூஎஸ்ல செட்டில் ஆக போறாரு. அதனால டிஸ்போஸ் பண்றாரு. பிரச்சனை இல்லாத பகுதி அது. ஓகே, ஐ அக்ரி வித் யூ. அதுக்காக 30 லட்சங்கள் அதிக விலை கொடுப்பது ஏத்துக்க கூடியதுதானா? என்னோட இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். இவ்வளவு அதிகமா விலை தந்ததுக்கு காரணம் இருக்கு சார். நாம வாங்கியிருக்கும் எஸ்டேட் பகுதியில ஏராளமான மூங்கில் காடுகள் இருக்கு. அதிலெல்லாம் வெட்டுறதுக்கு உகந்த பருவத்துல உள்ள மூங்கில்களோட மொத்த மதிப்பு செலவுகள் போக 40 லட்சம். ஆக இந்த நிமிஷம் இந்த ப்ராஜெக்ட்ல 10 லட்சம் ரூபாய் லாப கணக்கு தான் இருக்கு.
நஷ்டம் எங்கிருந்து வந்தது? சொல்லிக்கொண்டே கேசவன் நீட்டிய டாக்குமெண்ட்டுகளை புருவத்தை உயர்த்தி கொண்டு பார்வையிட்டார் தனகோடி. சில தாள்களை வெண்ணிலாவும் வாங்கி பார்த்தார். சில தீவிர நிமிஷங்களுக்கு பின்பு தலை நிமிர்ந்தார் தனகோடி. சாரி கேசவன், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். யூ கேன் ப்ரொசீட் யுவர் ப்ராஜெக்ட்ஸ். கேசவன் அவரை பார்த்து விரக்தியாக சிரித்தான். நான் கேட்ட ப்ராஜெக்ட் தொகை முழுசையும் சாங்ஷன் பண்ணி அதை செலவு பண்றதுக்கான முழு அதிகாரத்தையும் நீங்க தந்தப்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப உற்சாகமா இருந்தது சார். ஆனா இந்த நிமிஷம் டோட்டலி நான் அப்செட். ஏன் இப்படி குற்றவாளி மாதிரி நின்னு பதில் சொல்ல வேண்டி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பணம் கொடுத்தவன் கணக்கு கேட்கறது தப்பா? கணக்கு கேட்கறதுல தப்பில்ல சார். கணக்கு காட்ட வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கு. ஆனா கேட்ட விதம் சரியா இல்ல. வாட் டு யூ மீன்? ஜஸ்ட் இன்டர்காம் பண்ணி என்ன கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். மெமோ ஸ்லிப் அனுப்பி இந்த விசாரிப்பை அலுவலக ரெக்கார்டா பதிவு பண்ணியிருக்கீங்க. அது அவமானமா நினைக்கிறேன். கமிஷன் வாங்கிட்டு அதிக விலைக்கு எஸ்டேட் வாங்கினதா நீங்க சொன்ன வார்த்தைகளை என்னால தாங்கிக்க முடியல. டேக் இட் ஈஸி. எனக்கு அளிக்கப்பட்ட தகவல்களோட அடிப்படையில அப்படி கேட்டுட்டேன். நீங்க சரியான தகவல்களை தந்த பிறகு என்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். என்னால ஈஸியா எடுத்துக்க முடியாது சார். எதை வேணா நான் சகிச்சுக்குவேன். ஆனா என் மேல காட்டப்படுற அவநம்பிக்கைய என்னால சகிச்சுக்கவே முடியாது. ஐ எம் கோயிங் டு ரிசைன் மை ஜாப். முறைப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸுக்கு என்னோட ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைக்கிறேன். கேசவன், அவசரப்பட வேணாம். சாரி சார், இதுக்கு மேல நான் எதுவும் பேச தயாரா இல்ல, கேட்கவும் தயாரா இல்ல. விருட்டென எழுந்து சென்ற கேசவனை தனகோடியும் வெண்ணிலாவும் திகைப்போடு பார்த்தார்கள். விறுவிறுவென ஒரே மூச்சில் படித்து முடித்த வாணி கண்ணில் கேள்விக்குறியோடும் உதடுகளில் புன்னகையோடும் நிமிர்ந்தாள். கதை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா முக்கியமான இடத்துல நிறுத்திட்டானே. அர்ஜுன் பதில் சொன்னான். இதோட தொடர்ச்சிய அப்புறமா அனுப்புவானா. கதையின் முடிவுல எனக்கு ஒரு அதிர்ச்சியை வேற கொடுக்க போறானா. இது யாரோட விளையாட்டுன்னு தெரியல. வாணி சிரித்தாள். விளையாட்டு நல்லாதான் இருக்கு. அத்தியாயம் 3. இரவு 8 மணிக்கு ஷட்டரை இறக்கி லெண்டிங் லைப்ரரியை பூட்டினாள் வாணி. ரோட்டை கடந்த அர்ஜுனின் ஒர்க் ஷாப்புக்கு அவள் வரவும் அர்ஜுன் பைக்கில் தடதடத்தபடி ஒர்க் ஷாப்பை விட்டு வெளியே வரவும் சரியாக இருந்தது. அவனை பார்த்து கேட்டாள். போகலாமா அர்ஜுன்? பின்னாடி ஏறிக்கோ. வாணி ஹை ஹில்ஸை ஃபுட் ரெஸ்டில் அழுத்தி பில்லியனுக்கு தன்னை கொடுத்தாள். பைக்கை நகர விட்டு கொண்டே அர்ஜுன் அவளிடம் கேட்டான். கூரியர் ஆபீஸ் திறந்திருப்பாங்களா? போன் பண்ணி விசாரிச்சேன். 9 வரைக்கும் திறந்திருப்பாங்க. இரவின் குளிரை கிழித்து கொண்டு பைக் பாய்ந்தது. சரியாய் 20 நிமிஷங்கள் பயணித்து முடித்து அந்த கூரியர் ஆபீஸை தொட்டார்கள். கூரியர் தபால்கள் ஊர் வாரியாக பிரிக்கப்பட்டு கடைசி நிமிட பரபரப்பில் இருந்தது அந்த ஆபீஸ். புக்கிங் கிளார்க்கை சுற்றி கவர்களை நீட்டியபடி ஒரு கும்பல் நின்றிருந்தது. வாணி நெருக்கி எடுத்து உள்ளே சென்று புக்கிங் கிளார்க்கிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். எங்களுக்கு வந்த கூரியர் பத்தி விசாரிக்கணும்னு அப்பவே போன் பண்ணியிருந்தேனே. 10 நிமிஷம் உட்காருங்க. 8:30 மணியோட புக்கிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீயா பேசலாம். தேங்க்ஸ். அர்ஜுனும் வாணியும் அங்கிருந்த மரபெஞ்சில் அமர்ந்து கொண்டார்கள். தபால் மூட்டைகள் வெளியேறின. சற்று நேரத்தில் கூட்டமும் பரபரப்பும் அடங்கி போயிற்று. அந்த புக்கிங் கிளார்க் இப்போது வாணியை பார்த்தான். உங்களுக்கு என்ன விவரம் வேணும்? இன்னைக்கு காலையில இவருக்கு யாரோ ஒரு அனாமதேய பேர் வழி கூரியர் தபால் அனுப்பியிருக்கான். உங்க ஆபீஸ் மூலமா தான் அனுப்பியிருக்கான். கூரியர் ரெசிப்ட் இருக்கு. அதை வச்சு ஆள் யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? கவர் மேல ஃப்ரம் அட்ரஸ் இருக்குமே. ஃப்ரம் அட்ரஸ் இல்லாம எந்த தபாலையும் நாங்க ஏத்துக்கிறது இல்ல. அர்ஜுன் உதடுகளை பிதிக்கியபடி சொன்னான். கவர்ல இருக்கிற ஃப்ரம் அட்ரஸ் போலியானது. அப்படி ஒரு தெருவே சிட்டியில இல்ல. அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். நீங்க தானே புக் பண்ணிருப்பீங்க. கவரில் இருக்கும் கையெழுத்தை பாருங்க. ரெகுலர் கஸ்டமரா இருந்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுமே. அர்ஜுன் தன்னிடம் இருந்த கவரையும் நீல் செவ்வக கூரியர் ரெசிப்டையும் அவனிடம் நீட்ட அதை பார்வையில் வாங்கிய புக்கிங் கிளார்க் மறுத்தலாய் தலையசைத்தான். சாரி, யாருன்னு தெரியல. புக்கிங் ரெசிப்ட்ல இருக்கிற கையெழுத்து உங்களோட தானே? ஆமா, இந்த தபாலை நான் தான் புக் பண்ணியிருக்கேன். ஆனா ஆள் யாருன்னு ஞாபகம் இல்ல. வாணியும் அர்ஜுனும் ஒருத்தரை ஒருத்தர் ஏமாற்றமாய் பார்த்து கொண்டார்கள். ஓரிரு யோசனை வினாடிகளுக்கு பின்பு அர்ஜுன் அவனிடம் கேட்டான். இங்க மொத்தம் எத்தனை புக்கிங் கிளார்க்ஸ் இருக்கீங்க? 3 பேர் இருக்கோம். பர்ஸை பிரித்து சில ரூபாய் தாள்களை நீட்டினான் அர்ஜுன். புக்கிங் கிளார்க்கின் கண்களில் கேள்விக்குறி. எதுக்கு சார் இந்த பணம்? நீங்க 3 பேரும் வச்சுக்கோங்க. எதுக்கு? மறுபடியும் அவன் எனக்கு கூரியர் அனுப்ப போறதா சொல்லியிருக்கான். என்னோட அட்ரஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸுக்கு யார் கூரியர் புக் பண்ண வந்தாலும் எனக்கு தகவல் கொடுங்க. புக்கிங் கிளார்க் உற்சாகமாய் தலையசைத்தான். கூரியர் ஆபீஸை விட்டு வெளியே வந்து பைக்கில் பரவிய போது அர்ஜுன் நம்பிக்கையோடு சொன்னான். அடுத்த லெட்டர் அனுப்புறப்ப ஆள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் வாணி. மறுநாள் கூரியர் ஆளை பார்த்ததுமே வாணி ஆர்வத்தோடு லைப்ரரியை விட்டு ஒர்க் ஷாப்புக்கு ஓடி வந்து விட்டாள். அர்ஜுன் கையெழுத்தை போட்டு கவரை வாங்கும் வரை கூட பொறுமை இல்லாதவளாய் சட்டென்று அந்த கவரை கூரியர் ஆசாமியிடமிருந்து வாங்கி பார்வையிட்டாள். அர்ஜுன், அவன்தான் மறுபடியும் அதே போலி ஃப்ரம் அட்ரஸ். நேத்திக்கு சாயந்தரம் புக் பண்ணியிருக்கான். இன்னைக்கு காலையில நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. கூரியர் ஆபீஸ்ல இருந்து தகவல் ஏதாவது வந்ததா அர்ஜுன்? ஆள் மறுபடியும் வந்தா போன் பண்றேன்னு கிளார்க் சொன்னாரே. ஒரு தகவலும் வரல. சொல்லிக்கொண்டே கூரியர் ரசீதில் அச்சாகி இருந்த எழுத்துக்களை படித்தவன்
தனது வார்த்தைகளை தொடர்ந்தான். நம்ம கிட்ட கண்ணாமூச்சி ஆடுறவன் இந்த முறை வேற ஒரு கலெக்ஷன் ஆபீஸ்ல இருந்து லெட்டரை புக் பண்ணியிருக்கான். அப்படின்னா பணம் கொடுத்தது வேஸ்ட். தண்ட செலவுன்னு நேத்திக்கு எனக்கு காலண்டர்ல ராசிபலன் போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். டெலிவரி பாய் சைக்கிளை மிதித்து கொண்டு வெளியேறி செல்ல வாணி லேசாக பரபரத்தாள். கவரை பிரிங்க அர்ஜுன், அடுத்து என்னன்னு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உரையின் வாய் உடைபட காகித கத்தைகள் வெளிப்பட்டன. சென்ற முறை போலவே தெளிவான லேசரச்சில் எழுத்துக்கள் விழுந்திருந்தன. வாணி அர்ஜுன் இருவருமே விழுந்தடித்து கொண்டு அவன் அனுப்பியிருந்த அடுத்த அத்தியாயங்களை வாசிக்க ஆரம்பித்தார்கள். சோர்ந்த முகத்தோடு வீட்டுக்குள் நுழைந்தான் கேசவன். அவனுக்கு அருகில் அமர்ந்த அவனுடைய மனைவி சாந்தி புடவை முந்தானையால் நெற்றி வியர்வையை ஒற்றினாள். என்னங்க, என்னைக்குமே இல்லாத அளவு வாடி போய் வந்திருக்கீங்க, வேலை ஜாஸ்தியா? கைகால் அலம்பிட்டு வாங்க. காப்பி சாப்பிட்றீங்களா இல்ல டின்னரே சாப்பிட்டுக்கிறீங்களா? மணி 8 ஆக போகுது. காப்பி போடு சாந்தி. பையன் இத்தனை நேரம் அப்பா அப்பான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். இப்பதான் தூங்கினான். படுக்கையில் 3.5 வயது வருண் ஒரு பஞ்சு மேகம் மாதிரி படுத்திருந்தான். காலையில அவனை பாத்துக்கிறேன் சாந்தி. எங்க பாக்குறீங்க? காலையில நீங்க காலில் சக்கரத்தை கட்டிப்பீங்க. அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போகத்தான் உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். நாளைக்கு நான் ஆபீஸ் போக மாட்டேன் சாந்தி. கேஸ் அடுப்பை பற்ற வைத்தவள் கேள்விக்குறியோடு திரும்பி பார்த்தாள். லீவ் போட்டிருக்கீங்களா? அவளுக்கு பதில் சொல்லாமல் பாத்ரூமுக்குள் நுழைந்தான் அவன். சில நிமிஷங்கள் தண்ணீர் சலசலக்கும் ஓசை கேட்டதை தொடர்ந்து ஈர முகத்தோடு வெளியே வந்தான் கேசவன். அவனிடம் டவலை நீட்டிக்கொண்டே கேட்டாள் சாந்தி. அட்வான்ஸ் பணம் இன்னைக்கே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அட்வான்ஸ் பணமா? பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட நாளைக்கு தான் கடைசி நாள்னு சொன்னேனே. பெரிய கான்வென்ட்ல சேர்த்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி டேர்ம் ஃபீஸ் தொகையும் பெருசா இருக்கு. இன்னொரு 4-5 நாள் பொறுத்துப்பாங்களா சாந்தி? தயவு தாட்சண்யம் பார்க்காம ஃபீஸ் கட்டுற வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுடுவாங்க. ஏன் 4-5 நாள்? சேலரி அட்வான்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே. சேலரி அட்வான்ஸ் வாங்க முடியாது. ஏன்? அங்கே கொஞ்சம் தகராறு. என்னங்க சொல்றீங்க? நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன் சாந்தி. இன்னும் 4-5 நாள்ல மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணி என் கையில கொடுத்துடுவாங்க. அவங்க கிட்ட இப்போ நான் சேலரி அட்வான்ஸ் கொடுங்கன்னு கெஞ்ச முடியுமா? ஒரு மெல்லிய திகைப்போடு நிமிர்ந்தாள் சாந்தி. வேலைய ராஜினாமா பண்ணிட்டீங்களா? ஆமா சாந்தி. ப்ராஜெக்ட் மேனேஜரா ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. கம்பெனில நிறைய சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இனிமே லைஃப்ல நாம கொடி கட்டி பறக்க போறோம்னு கொஞ்ச நாளைக்கு முன்னால தானே ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சேர்மன் வார்த்தையால இன்னைக்கு என்னை கீறி பார்த்துட்டார் சாந்தி. அதை என்னால தாங்கிக்க முடியல. என்னால இனிமே உங்ககிட்ட வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன சொன்னாரு? கேசவன் நடந்ததை விளக்க அவள் திகைப்புடன் அவனை பார்த்தாள். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும். இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கேட்டுட்டு என்னால எப்படி பொறுமையா இருக்க முடியும்? ஒருத்தரை தப்பா புரிஞ்சுக்கிறது சகஜமான விஷயம்தாங்க. தகுந்த சமயத்துல நம்மளை பத்தி நாம தான் எடுத்து சொல்லி அவங்களோட தப்பான அபிப்பிராயத்தை மாத்தணும். ஒரு நல்ல நிர்வாகம் நேர்மையான ஊழியர்கள் யாரு, தப்பு பண்றவங்க யாருன்னு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கணும். நேர்மைய சந்தேகப்படுறாங்கன்னு தெரிஞ்சப்புறம் எப்படி ஒழுங்கா வேலை பார்க்க முடியும்? இப்ப என்ன செய்ய போறீங்க? வேற இடத்துல வேலை தேட வேண்டியதுதான். வருண் மனசுக்குள்ள எத்தனை கனவுகள் இருக்கு தெரியுமா? கார்ல போகணும், கை நிறைய ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் வச்சுக்கிட்டு சாப்பிடணும், விலை உயர்ந்த ட்ரெஸ் போடணும். அவன் கூட படிக்கிறவங்க எல்லாரும் பணக்கார பசங்க. அது மாதிரியே தானும் இருக்கணும்னு ஆசைப்படுறான். நீங்க இவ்வளவு ஷார்ட் டெம்பரா இருந்தா எப்படி அவனோட ஆசைகளை நிறைவேற்றி வைக்க முடியும்? இனி புதுசா போற இடத்துல உங்களை நீங்க நிரூபிச்சு பதவி உயர்வுகள் வாங்கி மறுபடியும் சைபர்ல இருந்து தொடங்கணுமே. கேசவன் அமைதியாய் காப்பியை உறிஞ்சினான். அதே வினாடி வாசலில் கார் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து காலிங் பெல் மென்மையாய் இசை எழுப்பியது. சாந்தி கதவை திறக்க வாசலில் யூனிஃபார்ம் அணிந்த கார் டிரைவர் நின்றிருந்தார். கேசவன் சார் இருக்காங்களா? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? சேர்மன் ஐயா அவரை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. ஹெட்லைட் வெளிச்சம் சாலை இருட்டை கழுவிக்கொண்டே வர 15 நிமிஷ ஓட்டத்தில் கார் அந்த பிரம்மாண்டமான பங்களாவை எட்டியது. போர்டிகோவில் அடங்கி நின்ற பின் காரில் இருந்து கேசவன் இறங்கினான். எங்கிருந்தோ எக்கோ வாய்ஸில் அல்சேஷன்களின் குறைப்பு சத்தம் கேட்டது. மங்கலான மஞ்சள் வெளிச்சத்தை பரப்பி வைத்திருந்த போர்டிகோ படிகளில் ஏறி சென்றவன் சுவரில் அப்பியிருந்த காலிங் பெல் பொத்தானை அழுத்தினான். எஸ் கமின். ஹாலில் இருந்து MD வெண்ணிலாவின் குரல் கேட்டதை தொடர்ந்து உள்ளே பிரவேசித்தான் கேசவன். தயக்கமாய் நின்றவனிடம் சோஃபாவை காட்டினாள். உட்காருங்க. கேசவன் அந்த சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டே கேட்டான். என்னை எதுக்காக வர சொன்னீங்க? சேர்மன் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். ஜஸ்ட் எ மினிட் சொல்லிக்கொண்டே தன் அருகில் இருந்த இன்டர்காம் ரிசீவரை எடுத்து சன்னமான குரலில் பேசினாள். என்னங்க, கேசவன் வந்துட்டாரு. சரி. ரிசீவரை சாத்தினவள் அவனிடம் சொன்னாள். அவர் இப்போ வந்துடுவாரு மிஸ்டர் கேசவன். அவர் உங்க மனசு புண்படும்படி பேசினதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நோ, எப்படி ஒவ்வொரு சினிமா நடிகருக்கும் ஒரு பாணி இருக்கோ, ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒரு எழுத்து நடை இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒரு பாணி இருக்கு. அவர் என்னோட கணவராகவே இருந்தாலும் அவரோட பாணி நிர்வாக முறையில எனக்கு உடன்பாடு இல்ல. 2 பேருக்கும் அப்பப்ப ஆரோக்கியமான வாக்குவாதமே நடக்கும். இன்னைக்கும் எங்க 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் நடந்தது. உங்களுக்காக நான் ஆர்கியூ பண்ணேன். உங்க விஷயத்துல அவரோட அப்ரோச் சுத்தமா தப்புன்னு சொன்னேன்.
கௌரவம் பார்க்க வேண்டாம், அவரை இழக்கிறது கம்பெனிக்கு பெரிய நஷ்டம்னு அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். ராஜினாமா பண்றேன்னு சொன்ன யாரையுமே அவர் திரும்ப அழைச்சதில்ல, போக வேணாம்னு தடுத்ததில்ல. முதல் முறையா உங்களை கூப்பிட்டிருக்காரு. வெண்ணிலா நீளமாய் சொல்லி முடித்த போது நைட் கவுன் முடிச்சை இறுக்கி கொண்டே தனகோடி அங்கே வந்து சேர்ந்தார். அவர் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. கேசவன், எங்க நீங்க வராம போயிடுவீங்களோன்னு நான் நினைச்சேன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். சார், நீங்க என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு எம்டி சொன்னாங்க. எஸ், நீங்க என் கம்பெனிக்கு வேணும். உங்களை நான் இழக்க விரும்பல. குரூப் கம்பெனிகள் அத்தனையும் உங்க மேற்பார்வையில் வர்ற மாதிரி கூடுதல் பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன். சார், வந்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியுது. இனிமே உங்களை மட்டும் இல்ல, எந்த ஊழியரையும் சந்தேக கண்ணோட்டத்தோட நான் பார்க்க மாட்டேன். உங்க பிரான்ச் மேனேஜருக்கு உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமை ஏற்பட்டிருக்கு. அவர் பேச்ச கேட்டுத்தான் உங்ககிட்ட கொஞ்சம் குரூயலா நடந்துகிட்டேன். என்னோட அப்ரோச் தப்புன்னு வெண்ணிலாவும் சொல்லிட்டா. இனிமே என்னோட மேனேஜ்மெண்ட் பாலிசிகளை நான் மாத்திக்க போறேன். குரூப் கம்பெனிகள் அத்தனையும் நான் மேற்பார்வை பண்ணணும்னு சொல்றீங்களே, அதைத்தான் இப்போ உங்க மனைவி செய்யறாங்களே. பல செக்டார்களில் ஹெவி லாஸ் ஏற்பட்டிருக்கு. அதை அனாலிசிஸ் பண்ணி டோட்டல் ரீஃபார்மேஷன் பண்ணணும்னா உங்களை போல ஒரு சின்சியரான திறமையான மேனேஜரோட உதவி வெண்ணிலாவுக்கு தேவை. ஸோ அந்த இடத்துல உங்களை போடலாம்னு இருக்கேன். உங்களுக்கு எல்லா சுதந்திரங்களும் தர்றேன். சரியில்லாத ஆட்களை தூக்கிடலாம், சரியில்லாத நடைமுறைகளை மாத்திடலாம். மொத்தத்துல பணம் கரைஞ்சு போற இடங்களை கண்டுபிடிச்சு ஓட்டைகளை அடைக்கணும். சொன்ன தனகோடியின் முகம் சட்டென்று மாறியது. விருட்டென்று நெஞ்சை பற்றி கொண்டார். வாய் கோடிக்கொண்டு செல்ல கண்கள் சுருங்கின. பேச தத்தளித்தவர் துண்டு துண்டாய் பேசினார். தண்ணி வேணும். வெண்ணிலா திடுக்கிட்டு போய் தண்ணீர் ஜக்கை கொண்டு வந்து அவருடைய தொண்டைக்குள் சரித்தபடி பரவலாய் கேட்டாள். என்னங்க, நெஞ்சு வலிக்குது, டாக்டரை கூப்பிடுமா? இதை சொல்வதற்குள் முகமெல்லாம் வேர்த்து போயிருந்தார் அவர். டெலிபோனுக்கு ஓடிய வெண்ணிலா வேக வேகமாய் பொத்தான்களை அழுத்தினாள். ரிங் போய்கொண்டிருக்க பொறுமை இழந்தவளாய் காத்து கொண்டிருந்த வெண்ணிலா இடையிடையே தனகோடியை திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். கேசவன் அதிர்ச்சியும் திகைப்புமாய் அவரை தாங்கி பிடித்து நெஞ்சை தடவி கொடுத்து கொண்டிருந்தான். மறுமுனையில் ரிசீவர் எடுக்கப்பட்டு ஹலோ என்று டாக்டரின் மென்மையான குரல் கேட்டதும் படபடவென்று பேசினார். ஹலோ, நான் வெண்ணிலா பேசுறேன் டாக்டர். சொல்லுமா, அவருக்கு மறுபடியும் செஸ்ட் பெயின் வந்திருக்கு டாக்டர். மை குட்னஸ், இது 3வது அட்டாக்குன்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட கொடு வெண்ணிலா, நான் சீக்கிரமா வர்றேன். போனை வைத்துவிட்டு டாக்டர் சொன்ன மாத்திரையை தேடி பிடித்து தனகோடியிடம் வந்தவள் கவலையோடு அவர் நெற்றியை தொட்டாள். டாக்டர் இப்ப வந்துருவாருங்க, இதை சாப்பிடுங்க. அவள் சொன்னபோது தனகோடியிடம் சலனமே இல்லை. உடல் சில்லிட்டு போயிருந்தது. சுவாசம் நின்று போயிருக்க 100% இறந்திருந்தார் தனகோடி. ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு பின்பு மாலை நேர 7:30 மணிக்கு அந்த சில்வர் கிரே நிற மாருதி ஜென் டிரைவின் ரெஸ்டாரண்ட்டுக்குள் நுழைந்தது. ஜன்னல் அருகில் குனிந்த பேரரிடம் வெண்ணிலா ஆர்டர் செய்தாள். சன்னா பட்டூரா அண்ட் காஃபி. பேரர் நகர்ந்தார். பக்கவாட்டில் திரும்பினாள் அவள். லாம்போஸ்டின் உச்சியில் இருந்து வெளிப்பட்ட மஞ்சள் நிற வெளிச்சக்கீற்றில் கேசவனின் முகம் தெரிந்தது. மேடம், நாம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்? உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் கேசவன், என்ன நீங்க மேடம்னு கூப்பிட வேணாம். கால்மி வெண்ணிலா. அப்படியே பழக்கமாயிடுச்சு, அவ்வளவு சுலபத்துல மாத்திக்க முடியல. இன்னைக்கு நீங்க உங்க பழக்கத்தை மாத்திக்கிட்டாதான் மேற்கொண்டு பேசுவேன். புன்னகைத்த கேசவன் மெதுவாய் கேட்டான். வெண்ணிலா, நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? இன்னைக்கு உங்களுக்கு சின்ன பாராட்டு விழா. பாராட்டு விழாவா? ஆமா, நாம 2 பேர் மட்டும்தான் அந்த விழாவில் கலந்துக்கிறோம். பாராட்டை அளிக்க போறது நான், பாராட்டை வாங்கிக்க போறது நீங்க. பாராட்டு எதுக்காக? என்னோட கணவரோட திடீர் மரணத்துக்கு பிறகு நீங்க மட்டும் கூட இல்லைன்னா தன்னந்தனியா பிசினஸை சமாளிக்க முடியாம நொடிஞ்சு போயிருப்பேன். உங்க கணவர் கொடுத்த பதவிக்குரிய கடமையை செஞ்சேன், அவ்வளவுதான். உங்க தன்னடக்கத்துக்கு என்னோட எக்ஸ்ட்ரா பாராட்டு. எத்தனை பேர் தங்களோட கடமையை ஒழுங்கா செய்யறாங்க? முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு பொறுப்புகள்ல இருந்து தப்பிச்சுக்க பாக்குறவங்களும், செய் நன்றி மறந்து குறுக்கு வழியில கம்பெனி சொத்துக்களை சுரண்டுறவங்களும் தான் அதிகமா இருக்காங்க. நீங்க ஒரு ஜெம் கேசவன். உங்க பாராட்டுக்கு என்னோட தேங்க்ஸ். வெறும் வாயில பாராட்டினா போதாதுன்னு என் மனசுக்கு படுது. அதனால உங்களுக்கு ஒரு பரிசு தரலாம்னு நினைக்கிறேன். என்ன பரிசு தரப்போறேன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கேசவன் நிமிர்ந்தான். சேலரி இன்க்ரிமெண்ட் தரப்போறீங்களா? வெண்ணிலா புன்னகைத்தாள். நான் தர்ற பரிசை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அதே பரிசை நீங்க எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு சமம். என்ன மேடம்? சாரி வெண்ணிலா, விடுகதை போடுறீங்க. விடுகதைக்கு விடைய சொல்லுங்க. என்னால கெஸ் பண்ண முடியல, நீங்களே சொல்லிடுங்க. வெண்ணிலா புன்னகைத்தாள். உங்களை எனக்கு கீழே சம்பளம் வாங்குற ஊழியரா என்னால ட்ரீட் பண்ண முடியல. குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி நினைக்க தோணுது. என்ன சொல்றீங்க வெண்ணிலா? உங்க கம்பெனி மாதிரி நினைச்சு அதனோட முன்னேற்றத்துக்காக அசராம உழைக்கிறீங்க. நீங்க எப்பவும் பக்கத்திலேயே இருந்தாதான் நான் மனதளவுல தைரியத்தோட செயல்பட முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். அதனால வெண்ணிலா வாக்கியத்தை பாதியில் நிறுத்த கேசவன் நெற்றியை சுருக்கி கொண்டு அவளையே பார்த்தான். அதனால நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அதிர்ந்து போய் நிமிர்ந்தான் கேசவன். வெண்ணிலா, நீங்க என்ன சொல்றீங்க? கடமைக்காக வேலை செய்யற நீங்க உரிமையோட வேலை செய்யலாமே. அதனால நம்ம 2 பேருக்குமே பரஸ்பர நன்மைகள் இருக்கு. எப்படி?
உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதால எனக்கு பிசினஸ் செக்யூரிட்டி கிடைக்குது. என்னையோ என் பிசினஸையோ விட்டு நீங்க விலகி போகவே மாட்டீங்க. அதே சமயம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதால உங்களோட வாழ்க்கை தரம் உயரும். அரண்மனை மாதிரி பங்களாவும் பரந்த சொத்துக்களும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாதது. கேசவன் இன்னமும் அதிர்ச்சியிலிருந்து மீளாதவனா கேட்டான். வெண்ணிலா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? அவள் புன்னகைத்தாள். தெரியாம என்ன, தெரிஞ்சுமா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க? வெண்ணிலாவின் புன்னகை அகலமானது. உடல் சுகத்துக்காகவோ நீங்க இல்லைன்னா நான் இல்ல, நான் இல்லைன்னா நீங்க இல்லைங்கிற மாதிரி பைத்தியக்காரத்தனமா காதல் வயப்பட்டோ நாம இணையில. கோடிக்கணக்கான சொத்துக்களை பாதுகாக்கும் பொருட்டும் பிசினஸ் சரியான பாதையில போகிறதுக்காகவும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அதே போல நீங்க உங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறதுக்காக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். உங்க மனைவி, குழந்தை, நான் எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம். இது சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்ல? இன்னைக்கு எத்தனையோ வீடுகள்ல ஒத்துப்போன மனங்களோட ஒன்னா வாழ்றாங்க. திகைப்போடு யோசிக்க ஆரம்பித்தான் கேசவன். என்ன அமைதி ஆயிட்டீங்க கேசவன்? வெண்ணிலா கேட்டதும் தான் உணர்வுக்கு வந்தான். எனக்கு யோசிக்க கொஞ்சம் அவகாசம் கொடுங்க வெண்ணிலா. வருண் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் மூழ்கி போயிருந்தான். வார பத்திரிகையை கையில் வைத்திருந்த சாந்தியின் அருகில் போய் அமர்ந்தான் கேசவன். சாந்தி, அந்த புக்கை கொஞ்சம் மூடிவை. திரும்பினாள் அவள். என்னங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசுங்க. நான் பேச போறது கொஞ்சம் சீரியஸான விஷயம். சொல்லுங்க, கேக்குறேன். சொல்றதுக்கு முன்னால ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சாந்தியின் புருவங்கள் சுருங்கின. என்ன ரிக்வெஸ்ட்? நான் சொல்ல போற விஷயத்த உணர்ச்சி வசப்படாம கேட்கணும். என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு நீ உணர்ச்சி பூர்வமா யோசிக்க கூடாது, அறிவு பூர்வமா யோசிக்கணும். எதுக்காக இவ்வளவு பீடிகை போடுறீங்கன்னு எனக்கு புரியலையே. நான் விஷயத்த சொன்னதும் நீயே புரிஞ்சுப்ப. அப்போ விஷயத்த சொல்லுங்க. சாந்தி, நம்ம பையன் வருணுக்கு மனசு நிறைய கனவுகள் இருக்குன்னு அன்னைக்கு சொன்னியே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவன் கூட படிக்கிற பசங்க எல்லாரும் லட்சாதிபதி வீட்டு பசங்க, கோடீஸ்வரங்க வீட்டு பிள்ளைங்க. அதனால இவனுக்கும் எல்லா விஷயத்திலையும் அவங்கள மாதிரியே இருக்கணும்னு கொள்ளை கொள்ளைய ஆசை அப்படின்னு நீ சொன்ன. ஆமாங்க, கார்ல தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறான். விலை உயர்ந்த ஷூக்கள், பளபளக்கும் டைன்னு அவன் கூட படிக்கிற பசங்க போடுற அதே குவாலிட்டியில வாங்கி கொடுத்தாதான் சமாதானம் ஆகுறான். அவனோட ஆசைகளை நிறைவேற்ற நாம நிறைய விழிப்புதுங்க வேண்டியிருக்கு இல்லையா? அவனுக்கு விவரம் தெரியும் வரைக்கும் தானே. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நம்ம நிலைமை என்ன, எந்த அளவுக்கு ஆசைப்படலாங்கிறதெல்லாம் அவனுக்கே புரிஞ்சிடும். ஒரு வகையில பார்த்தா அவனுக்கு ஏமாத்தத்தை கொடுக்கற மாதிரி தானே. நாம என்னங்க செய்ய முடியும்? நம்ம சக்திக்கு உட்பட்ட அளவுல தானே எதையுமே செய்ய முடியும். நிஜமாவே அவனை கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளையாக்க முடிஞ்சா? சாந்தி குழப்பத்தோடு கேசவனை பார்த்தாள். அது எப்படி முடியும்? நமக்கு லாட்டரி சீட்டு அடிச்சாதான் அது சாத்தியம். லாட்டரி அடிச்ச மாதிரி தான் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு சாந்தி. வருண் வெளிநாட்டு இறக்குமதி கார்ல ஸ்கூலுக்கு போகலாம். நீயும் தான் நெக்லஸ் வாங்கணும்னா பட்ஜெட் போட வேண்டியதில்ல. நினைச்ச நிமிஷம் நகை கடையையே வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே. நாம 2 பேரும் ஒரு சின்ன தியாகத்துக்கு தயாரானா நம்ம பையன் வருணுக்கு ஒரு அற்புதமான எதிர்காலத்தை கொடுக்கலாம். அவனை ராஜ வாழ்க்கை வாழ வைக்கலாம். சொல்லு சாந்தி, பையனுக்காக தியாகம் பண்ண நீ தயாரா? நாம என்ன தியாகம் பண்ணணும்? நீ கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். எதை விட்டு கொடுக்கணும்? நான் உனக்கு மட்டுமே கணவன்கிற உரிமைய விட்டு கொடுக்கணும். ஒரு கூர்மையான ஊசி மெதுவாய் சதைக்குள் துளைத்த மாதிரி உணர்ந்து விருட்டென்று நிமிர்ந்தாள். அவள் குரல் இறுகியது. நீங்க என்ன சொல்றீங்க? சொத்துக்களை கட்டி காக்கிறதுக்காகவும் அவங்க பிசினஸ்க்கு உறுதுணையா நான் இருக்கணுங்கிறதுக்காகவும் கம்பெனி முதலாளி வெண்ணிலா என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்க. அதிர்ச்சியின் ரேகைகள் சாந்தியின் முகத்தை கீற ஆரம்பித்தன. நீங்க என்ன சொன்னீங்க? பையனோட எதிர்காலத்தை உத்தேசிச்சு அவங்களுக்கு சம்மதம் சொல்லிட்டேன். உன்னை தன்னோட சொந்த சகோதரி மாதிரி அன்பா பார்த்துப்பேன், கௌரவமா நடத்துவேன்னு வெண்ணிலா பிராமிஸ் பண்ணியிருக்காங்க. சாந்தி சீறினாள். சொந்த சகோதரிக்கு எவளாச்சும் சக்களத்தியா வருவாளா? கேசவன் சிரித்தான். உனக்கு உலகம் தெரியல, பல இடங்கள்ல அப்படித்தான் நடக்குது சாந்தி. இன்னும் ஒரு படி மேல போய் மூத்தவள நடுத்தருவுல நிறுத்துற தங்கைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா உன்னை நல்லா வச்சுக்கணுங்கிறதுல வெண்ணிலா கிளியரா இருக்காங்க. அவங்களோட ஒரே நோக்கம் பிசினஸ் பாதுகாப்பு மட்டும்தான். மத்தபடி தாம்பத்தியம்ங்கிறது 2ஆம் பட்சம்தான். பையனோட வசதியான வாழ்க்கைக்காக நீ தாராளமா இதுக்கு ஒத்து போகலாம் சாந்தி. பையனுக்காகவாவது நாம நிறைய சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரணுங்கன்னு நீ அடிக்கடி சொல்லுவியே, அதை மறந்துட்டியா? தன்மானத்தை இழந்துட்டு கிடைக்கிற வசதியான வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. உங்களோட உழைப்பால கிடைக்கிற உயர்வுக்காகத்தான் என்னைக்குமே நான் ஆசைப்பட்டேன். இப்படி குறுக்கு வழியில வர்ற பணம் தேவையில்லை. பி பிராக்டிக்கல் சாந்தி. வரலட்சுமிய வேணான்னு சொல்லாத. சாந்தி கண்ணீரோடு மறுத்தாள். இல்லைங்க, என்னால இதுக்கு ஒத்துக்கவே முடியாது. இதுதான் உன்னோட முடிவா? ஆமா, நல்லா யோசிச்சு சொல்லு. எத்தனை நேரம் யோசிச்சாலும் என்னோட முடிவு மாறப்போறதில்ல. அப்படின்னா நானும் என்னோட முடிவை சொல்லிடுறேன். என் மேல நீ வருத்தப்படாத. உன்னோட வைராக்கியத்துக்காக என் மகனுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாழ்க்கைய என்னால பாழாக்க முடியாது. அவனுக்காக நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவனும் நானும் நாளையில இருந்து பங்களாவுக்கு போக போறோம். இஷ்டம் இருந்தா நீயும் வரலாம். நீ இஷ்டப்படலன்னா ஐ எம் ஹெல்ப்லெஸ். என்னால எதுவும் செய்ய முடியாது.
பணத்துக்காக ஒரு பணக்காரியோட காலில் போய் விழ தயாராயிட்டீங்களா? மனுஷன் மாடா உழைக்கிறதே பணத்துக்காக தாண்டி. ஆனா ஒரு சின்ன திருத்தம், நான் போறது என்னோட மகனுக்காக மட்டும்தான். உன்கிட்ட இருந்து எதிர்ப்பு வருமானா பையனோட நல்ல வாழ்க்கை உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். சட்ட ரீதியா அந்த எதிர்ப்பை சமாளிக்கவும் நான் ரெடியா இருக்கேன். சாந்தி அவனை பார்த்து விரக்தியாய் சிரித்தாள். உங்களுக்கு எதிராக கோர்ட்டு படியேறி நான் நேரத்தை வீணாக்க போறதில்ல. ஆனா அந்த கேவலமான வாழ்க்கைக்கு என்னைக்குமே நான் வரமாட்டேன். அதுல உறுதியா இருக்கேன். அப்படின்னா பையனை பிரிய தயாராயிட்டியா? சாந்தியிடம் அதே விரக்தி சிரிப்பு நீடித்தது. பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க நீங்க தயாராயிட்டீங்க. பேப்பரை கடகடவென புரட்டி கொண்டே வந்த வாணி அடுத்த தாள் இல்லாததை உணர்ந்து சட்டென்று நிமிர்ந்தாள். பாவி, மறுபடியும் நல்ல இடத்துல கதையை நிறுத்திட்டான். ஏதாவது லெட்டர் வச்சிருக்கானா வாணி? கேட்ட அர்ஜுனிடம் உதடுகளை பிதுக்கினாள் வாணி. அடுத்த சாப்டர் நாளைக்கு வரும்னு நாமவே யூகம் பண்ணிக்கட்டும்னு விட்டுட்டானா? வாணி, என்னோட கவலை அது இல்லை. உங்க கவலை என்ன? அதை சொல்லுங்க. கதை எழுதினா இவன் யாராவது பப்ளிஷருக்கு அனுப்பிட்டு போக வேண்டியதானே? எதுக்காக எனக்கு அனுப்புறான்? யாராவது எழுத்தாளர் ப்ரெஸ்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாசகரோட ரியாக்ஷனை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரோ என்னவோ. உங்களுக்கு தெரிஞ்ச எழுத்தாளர் யாராவது இருக்காங்களா? ஏய், எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? நீ தான் இந்த வேலையை செய்கிறியோன்னு சந்தேகமா இருக்கு. நீ தான் 2 நாளா என்னோட ரியாக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்க. வேணும், உங்களுக்கு யோசனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இந்த திடீர் கடிதங்களை சீரியஸா எடுத்துக்கிறதா லேசா விட்டுடுறதான்னு புரியல. இது வரைக்கும் சீரியஸா அவன் எதுவும் சொல்லல இல்லையா? அதனால இதை பெருசுபடுத்த வேணாம். பெருசுபடுத்த வேணான்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த விஷயம் மனசுக்குள்ள தொந்தரவு கொடுக்குது. என்ன வேலை பார்த்தாலும் இந்த லெட்டரை பத்தின ஞாபகம் திரும்ப திரும்ப வருது. எனக்கும் தான். உன்னை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுது? கதை அடுத்து என்ன ஆகும்னு பரபரப்பா இருக்கு. கேசவன் வருணை கூட்டிட்டு தனியா போனானா? சாந்தி என்ன ஆனா? இதே யோசனை தான். அவளை சலிப்பும் கோபமுமாய் பார்த்தான் அர்ஜுன். கதை முடிஞ்சதும் ஏதோ அதிர்ச்சி கொடுக்க போறேன்னு சொன்னானே, அதை பத்தி நீ யோசிக்கலையா? இன்னும் கதை முடியலையே. பளிச்சென்று சிரித்து கொண்டே அவள் சொன்னபோது பொடியன் விசு ஓடி வந்தான். அண்ணே, உங்களுக்கு போன் வந்திருக்கு. யாருடா? அவன் அடி கொடுக்க முடியாத தூரத்தில் தள்ளி நின்று கொண்டு சொன்னான். அதான் பேர் சொல்லாம போன் பண்ணுவாரே, அந்த ஆள் தான். அர்ஜுன் வாணியை பார்த்து பரபரத்தான். கதை அனுப்பினவன் பேசுறான் வாணி. போய் பேசுங்க, என்ன சொல்றான்னு கேளுங்க. கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்த ரிசீவரை எடுத்தான். ஹலோ, நான் அர்ஜுன் பேசுறேன். இன்னைக்கு கூரியர் கிடைச்சதா அர்ஜுன்? கிடைச்சது. கதையை படிச்சிட்டியா? படிச்சுட்டேன். உடனே படிச்சிடுவேன்னு எனக்கு தெரியும். உனக்கு தான் கதைன்னா கொள்ள இஷ்டமாச்சே. நீ எதுக்காக கதை எழுதி எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்க? மறுமுனைக்காரனிடம் ஒரு சிரிப்பு உதயமானது. இனிமே அனுப்ப மாட்டேன். நான் சொல்ல வந்த கதை முடிஞ்சது. இல்லையே, கதை பாதியில நிக்குதே. நான் உனக்கு அனுப்பி வச்சது உண்மை கதை அர்ஜுன். இந்த நிமிஷம் கதை பாதியில தான் நிக்குது. கதையோட முடிவு என்னாகும்னு எனக்கும் தெரியாது. நீ அனுப்பி வச்சது உண்மை கதையா? ஆமா. யாரோட உண்மை கதை? அதுல வர்ற பெயர்களும் சம்பவங்களும் 100% நிஜமானது. ஒரே ஒரு பெயரை தவிர. புரியும்படியா பேசு. கதையில வர்ற தனகோடி, வெண்ணிலா, கேசவன், வருண் எல்லாமே நிஜ பெயர்கள் தான். சாந்திங்கிற பெயர் மட்டும் கற்பனை பெயர். சாந்தியோட உண்மை பெயரை நீ தெரிஞ்சுக்க விரும்புறியா? சொல்லு. அந்த கேரக்டரோட நிஜ பெயர் ஞானாம்பாள். அதிர்ந்து போய் ரிசீவரை பார்த்தான் அர்ஜுன். நீ நீ என்ன சொல்ற? உன்னோட அம்மா ஞானாம்பாள் தான் கதையில வர்ற சாந்தி. வருண் உன்னோட அண்ணன். கேசவன் உன்னோட அப்பா. இன்னமும் அவர் உயிரோட தான் இருக்காரு. அவர் செத்துட்டார்னு உன்கிட்ட உன் அம்மா பொய் சொல்லி வச்சிருக்கா. ஏய், நீ சொல்றது நிஜமான நிஜம். நான் எப்போ பிறந்தேன்? மறுமுனைக்காரன் சிரித்து கொண்டே பதில் சொன்னான். கதையோட தொடர்ச்சியை கேட்குற. இனிமே நான் கதை சொல்ல மாட்டேன். மீதி கதை என்னன்னு உன்னோட அம்மா கிட்ட கேட்டுக்க. டொக். ரிசீவர் சாத்தப்பட்டது. அர்ஜுனின் முகப்பரப்பில் செம்மத்தியான மாறுதல்களை கவனித்துவிட்டு சற்றே தயக்கமாக கேட்டாள் வாணி. அவன் என்ன சொல்றான் அர்ஜுன்? அத்தியாயம் 4. ஹாட்பேக்கில் இருந்து தோசைகளை எடுத்து வைத்த ஞானாம்பாள் அர்ஜுனின் முகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். என்னடா பலமான யோசனை? நிமிர்ந்தான். வந்ததுல இருந்தே உன்னை கவனிக்கிறேன். தீவிரமா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கியே. ஆமா, தீவிரமான யோசனை தான். என்கிட்டயும் சொல்லு. உன்னோட யோசனைய நானும் பங்கு போட்டுக்கிறேன். உங்ககிட்ட எப்படி சொல்றதுங்கிறத பத்தி தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேம்மா. சொன்னவனை கேள்விக்குறிகளை தாங்கிய பார்வையில் ஏறிட்டாள். என்கிட்ட பேச என்ன தயக்கம்? சில வினாடிகள் இடைவெளிக்கு பின் கேட்டான். அம்மா, எனக்கு விபரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ வெறும் நெத்தியும் வெள்ளை புடவையுமா தான் இருக்க. அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு அப்பா இல்லைன்னு அர்த்தம். அப்பா இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்னடா கேள்வி இது? அப்பா இல்லைன்னா அப்பா இல்லை, அவ்வளவுதான். அப்பா உயிரோட இல்லையா அல்லது அப்பா நம்ம கூட இல்லையா? அர்ஜுன், அவர் உயிரோட இல்லைன்னு தான் இத்தனை நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தது தப்புன்னு இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சுது. உனக்கு என்ன தெரிஞ்சுது? அவர் உங்களை தன்னந்தனியா தவிக்க விட்டுட்டு வெண்ணிலான்னு ஒரு பணக்காரி பின்னால போயிட்டாரு. என்ன, நான் சொல்றது சரியா தப்பா? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? சொன்னது யாருங்கிறது முக்கியம் இல்ல. சொன்ன விஷயம் சரியா தப்பா அதை மட்டும் சொல்லுங்க. அர்ஜுன், வந்து போயின்னு மழுப்புற வேலையெல்லாம் வேணாம். எனக்கு தேவை மழுப்பல்கள் இல்ல, சரியான பதில்கள்.
கேசவன்கிற பணத்தாசை பிடிச்ச மிருகம் உங்களை உதறிட்டு போனது உண்மையா இல்லையா? தரையை நோக்கி தலை தாழ்ந்து கொள்ள ஆமோதிப்பாய் அசைத்தாள். உண்மைதான் அர்ஜுன். மூத்த பிள்ளை வருணை கூட்டிக்கிட்டு அவர் உங்களை பிரிஞ்சு போயிட்டாரா? அப்படின்னா நான் யார்? உங்க சொந்த பிள்ளை தானா இல்ல தத்து பிள்ளையா? டேய் அர்ஜுன், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நான் யாருன்னு சொல்லுங்கம்மா. நீ என்னோட பிள்ளை தாண்டா. வருணை போலவே நீயும் நான் 10 மாசம் வயிற்றுல சுமந்து பெத்தெடுத்த பிள்ளை தாண்டா. அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போறப்போ நீ 3 மாச கருவா என்னோட வயிற்றுல இருந்த. அந்த இடத்துக்கு போக என்னோட தன்மானம் இடம் கொடுக்கல. ஆரம்பத்துல ஒரு தனியார் கம்பெனியில கிளார்க் உத்தியோகம் பார்த்து சொற்ப சம்பளத்துல சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ பிறந்த நேரம் நல்லா இருந்தது. படிச்ச படிப்பு எனக்கு அப்போ கை கொடுத்தது. அரசாங்கத்துல டீச்சர் வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் வாழ்க்கை சிரமம் இல்லாம நகர்ந்தது. நீ கூட இருந்ததால அவர் பிரிஞ்சு போனது என்னை பாதிக்கல. ஆனா வருண நினைச்சு பல ராத்திரிகள்ல நான் ஊமையா அழுதுருக்கேன். அந்த ஆள் ஒரு மனுஷனே இல்ல, ராட்சசன். அதனாலதான் என்னை விட்டு பிரிஞ்ச நிமிஷமே அவர் இறந்துட்டதா நான் மனசளவுல முடிவு பண்ணிட்டேன். விதவை கோலத்துக்கு மாறிட்டேன். உன்னை விட்டுட்டு சொத்து சுகங்களை அனுபவிக்கும் அந்த ஆளை நான் தட்டி கேட்டாகணும். அவன் இப்போ எங்க இருக்கான்னு சொல்லு. தெரியாது அம்மா. அவர் செத்து போயிட்டதா முடிவு பண்ணி ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ பொய் சொல்ற. ஆமா, அப்படித்தான் வச்சுக்கேன். சண்டையும் சச்சரவும் வேணாம்னு தான் 20-25 வருஷங்களுக்கு முன்னாலேயே நான் ஒதுங்கி போயிட்டேன். நான் நினைச்சிருந்தா சட்டத்துக்கு முன்னால உங்க அப்பாவை நிறுத்தி இருக்க முடியும். நீ செஞ்சிருக்கணுமா? அதுல எனக்கு அன்னைக்கும் இஷ்டம் இல்ல, இன்னைக்கும் இஷ்டம் இல்ல. நமக்கு என்னடா குறைச்சல்? உனக்கு சரியா படிப்பு ஏறலையேன்னு ஒரே கவலை எனக்கு இருந்துட்டு இருந்தது. கார் மெக்கானிக் வேலையில உன்னோட நாட்டம் போய் சொந்தமா நீ ஒர்க் ஷாப் வச்ச பிறகு அந்த கவலையும் என்னோட மனசுல இருந்து அழிஞ்சு போச்சு. நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம இப்படியே இருந்துடுவோம். அதெப்படி? இப்ப நீ நல்லா இருக்கலாம். ஆனா உன்னை அந்த ஆள் நிர்தாட்சணியமா விட்டுட்டு போன நிமிஷத்துல தன்னந்தனியா வாழ்க்கையை நிலைநிறுத்த நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு என்னால உணர முடியுதுமா. அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுத்தவன சும்மா விட்டுட முடியுமா? அந்த கஷ்டத்தை நான் தானே வரவழைச்சுக்கிட்டேன். அவர் கூட போயிருந்தா நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே. நீ அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்கி பேசுற. அந்த ஆள் செஞ்சது சட்டவிரோதம். வெண்ணிலா பின்னால அந்த ஆள் ஓடாம இருந்திருந்தா நீ கஷ்டப்பட்டிருக்க மாட்ட. அதான் எனக்கு தெரியுது. அந்த ஆள் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுமா. உனக்கு தெரிய வேணாம்னு நினைச்சிருந்த பல விஷயங்களை யாரோ உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. இவ்வளவையும் சொன்ன அவங்கிட்டயே அவர் இப்ப எங்க இருக்காருங்கிற விபரத்தையும் கேட்டுக்கோ. அர்ஜுன் அமைதியாய் யோசிக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 5. கிரீஸ் அழுக்கு படர்ந்த இரும்பு ஸ்டூலில் உட்கார்ந்து எஸ்டிமேட் ஸ்லிப்பை அர்ஜுன் நிரப்பிக் கொண்டிருந்த போது டெலிபோன் யாரோ கிள்ளி விட்டதை போல அழ ஆரம்பித்தது. ரிசீவரை எடுத்து ஹலோ என்றான். அர்ஜுன், நான் தான் பேசுறேன். ஒரு நிமிஷம் நெற்றியை சுருக்கிய அர்ஜுன் மறு நிமிஷம் அந்த குரலை உணர்ந்து கொண்டான். சொல்லு. மெல்லிய சிரிப்பு கலப்படமான குரலில் மறுமுனைக்காரன் கேட்டான். என்ன அர்ஜுன், உங்க அம்மா கிட்ட பேசினியா? நான் அனுப்பி வச்ச கதை உண்மை கதையா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டியா? நான் என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசு. அம்மா கிட்ட என்ன கேட்ட? அவங்க என்ன சொன்னாங்க? அதெல்லாம் உண்மைதான்னு சொன்னாங்க. பிரிஞ்சு போறப்ப 3 மாச கருவா நான் அம்மாவோட வயத்துல இருந்தேன்னு சொன்னாங்க. எவ்வளவு நீளமான பிளாஷ்பேக் பாத்தியா? இதை நான் டெலிபோன்ல சுருக்கமா சொன்னா நல்லா இருக்காது. அதனாலதான் உனக்கு பிடிச்ச மாதிரி கதை வடிவத்துல அனுப்பி வச்சேன். எதுக்காக நீ இதையெல்லாம் என்கிட்ட சொன்ன? எனக்கு கொஞ்சம் இலகின மனசு. யாருக்காவது எங்காவது கொடுமைகள் நடந்தா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. இப்போ யாருக்கு என்ன கொடுமை நடக்குது? என்ன இப்படி கேட்குற? கொடுமை உனக்கு தான்ப்பா நடக்குது. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 25 வருஷமா இந்த கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ல வர்ற? ஒரே தாயோட வயிற்றுல பிறந்த 2 குழந்தைகள் வருணும் நீயும். ஆனா உங்க 2 பேருக்கும் இடையில எத்தனை வித்தியாசம்? ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு காருக்கடியில நீ படுத்து ஸ்பானரை திரிகிட்டு இருக்க. ஆனா வரும் ஏசி கார்ல சொகுசா பவனி வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு ஷூலேஸ் மாட்டி விடுறதுல இருந்து நின்னா நடந்தா பணிவிடை செய்ய வேலைக்காரங்க ஏராளமா இருக்காங்க. ஆனா அவனை போலவே பணக்காரனா இருக்க வேண்டிய நீ ஒரு வேலைக்காரன் மாதிரி பணக்காரங்களோட காரை ரிப்பேர் பண்ணி கொடுத்து காசுக்காக கையேந்தி நின்று வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க. உன்னோட உரிமைய உன்னை அறியாம நீ விட்டு கொடுத்துருக்க. இது தெரிஞ்சப்புறம் உனக்கு நெஞ்சமெல்லாம் பத்தி எரியலையா? பத்தி எரியுது. ஆனா நீ நினைக்கிற மாதிரி பணக்கார வாழ்க்கையை இழந்துட்டோமேங்கிற சபலம் எனக்கு இல்ல. என்னோட அம்மாவை தவிக்க விட்டுட்டு போன ஒரே கோபம்தான் என்னோட மனசு பூராவும் தீயா எரியுது. ஆக மொத்தத்துல அவங்க உனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. போனை வச்சிடட்டுமா? அர்ஜுன் அவசரமாய் குரல் கொடுத்தான். 1 நிமிஷம் இரு. போனை வச்சிடாத. வைக்கல. சொல்லு. அந்த கேசவனும் வெண்ணிலாவும் இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லு. எதுக்காக கேக்குற? இவ்வளவு தூரம் நடந்த உண்மைகளை எல்லாம் சொல்லி என்ன உசுப்பேத்திர நீ அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லலன்னா எப்படி? அதையும் நீ கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். மறுமுனைக்காரன் சிரித்தான். சந்தோஷமா சொல்றேனே. ஒரு பேப்பர்ல அவங்க அட்ரஸ குறிச்சுக்கிறியா? அவன் சொல்ல சொல்ல அர்ஜுன் ஒரு துண்டு சீட்டை எடுத்து வைத்துக்கொண்டு பென்சிலை அதன் மேல் கரகரவென்று வேகமாய் நகர்த்த ஆரம்பித்தான். அத்தியாயம் 6. கருப்பு வர்ண பெயிண்டிங்கில் முக்கி எடுக்கப்பட்ட இரும்பு கிராதி கேட் கோட்டை கதவு மாதிரி நின்றிருந்தது. வாகனங்கள் வருகிற போது மட்டும் பாதி கேட் திறக்கப்பட
மற்ற நேரங்களில் விக்கெட் கதவு மட்டுமே போவோர் வருவோருக்கு வழிவிட்டு கொண்டிருந்தது. அர்ஜுன் தன்னிடம் இருந்த துண்டு சீட்டை கையில் எடுத்து வைத்து கதவு எண்ணை சரிபார்த்து கொண்டான். வெண்ணிலா பேலஸ். கிரானைட் கல்லில் இழைக்கப்பட்ட எழுத்துக்கள் எடுப்பாக பதிக்கப்பட்டிருந்தன. விக்கெட் கதவை கடந்த அர்ஜுனை அங்கிருந்த செக்யூரிட்டி கார்டு தடுத்து நிறுத்தினான். யார் வேணும்? கேசவன். முரட்டு ஜீன்ஸும் ஜெர்கினும் அணிந்திருந்த அர்ஜுனை செக்யூரிட்டி கார்டு மேலும் கீழும் பார்த்தான். எந்த கேசவன்? இங்க எத்தனை கேசவன் இருக்காங்க? நறுக்கு தெரித்தார் போல் வந்து விழுந்த பதிலால் ஒரு வினாடி திகைத்து போன செக்யூரிட்டி கார்டு நிதானமாக சொன்னான். எங்க முதலாளி ஐயா ஒருத்தர் தான் இருக்காரு, வேற யாரும் அந்த பேர்ல இல்ல. அந்த கேசவனை தான் பார்க்க வந்திருக்கேன். அவர் பேரை சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவருக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? சொல்றதுக்காகத்தானே பேர் வச்சிருக்கு. உனக்கு வேணா அவர் சம்பளம் கொடுக்குற முதலாளியா இருக்கலாம். நான் அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கூண்டுக்குள் இருந்த இன்னொரு செக்யூரிட்டி சத்தமிட்டான். அங்க என்னப்பா பிரச்சனை? அண்ணே, இந்த ஆள் முதலாளிய பார்க்கணும்னு சொல்றான். இவன் பேச்சே ஒரு மாதிரியா இருக்கு. கூண்டை விட்டு இறங்கி வந்த அந்த செக்யூரிட்டி அர்ஜுனை பார்த்து கேட்டான். என்னப்பா வேணும் உனக்கு? யாரை பார்க்கணும்? உங்க முதலாளிய பார்க்கணும். மரியாதை இல்லாம அவர் பேரை சொல்லி கேட்கறான்னே. நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். குறுக்கிட்டு புகார் சொன்ன அந்த செக்யூரிட்டியை கையமர்த்தினான் கூண்டுக்குள் இருந்து வந்தவன். என்ன விஷயமா அவரை பார்க்கணும்? அது என்னோட சொந்த விஷயம், உங்ககிட்ட சொல்ல முடியாது. சண்டைக்கு வர மாதிரியே இடக்கு மடக்கா பேசுறியே. பர்சனலா பேசணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. எனக்கு நீ பேச கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட பொறுமையை சோதிக்காத. உங்க 2 பேரையும் தள்ளிட்டு போக ரொம்ப நேரமாகாது. அர்ஜுன் சொன்னதை கேட்டு 2 செக்யூரிட்டி கார்டுகளுமே கோபமானார்கள். இங்க பாரு தம்பி, தகராறு பண்ணிட்டெல்லாம் நீ உள்ள போக முடியாது. அர்ஜுன் அவன் பாட்டுக்கு அவர்களை கடந்து உள்ளே நுழைய முயல 2 செக்யூரிட்டிகளும் சேர்ந்து அவனை தடுக்க முற்பட்டார்கள். அதே வினாடி உள்ளே இருந்து வெண்ணெய் துண்ட மாதிரி வழுக்கி கொண்டு வந்த அந்த சியல்லோ அவர்கள் ஓரமாய் நின்றது. ஜன்னல் வழியே தலையை வெளியே துருத்தின அந்த இளைஞனை பார்த்ததும் விருட்டென்று அட்டென்ஷனில் நின்று சல்யூட் அடித்தார்கள் செக்யூரிட்டிகள். காருக்குள்ளிருந்து தலை நீட்டிய அவனை பார்த்து மெலிதாய் திகைத்தான் அர்ஜுன். ஞானாம்பாளின் அடையாளங்கள் அவன் நாசியிலும் மேலுதட்டிலும் மோவாய் பிளவிலும் அப்படியே இருந்தது. அவன்தான் வருண் என்று சுலபமாய் யூகித்தான். வருண் கேட்டான், என்ன ப்ராப்ளம்? நாங்க தடுத்தும் கேட்காம இந்த ஆள் உள்ள போறான் சார். வருண் அர்ஜுனை திரும்பி பார்க்க அர்ஜுன் சொன்னான், நியாயமா கேட்டேன். ஆனா உங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் திமிரா பேசிட்டு இருக்காங்க. நீ யாரை பார்க்கணும்? உன்னோட அப்பாவை. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம முதலாளி பேரை சொல்றான் சின்னையா. இவனோட வயசுக்கு அவர் பேரை சொல்லலாமா? வருண் செக்யூரிட்டியின் புகாரை பொருட்படுத்தாமல் அர்ஜுனை பார்த்து கேட்டான். என்ன விஷயமா அவரை பார்க்கணும்? சொந்த விஷயமா? அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல, அப்பாயின்மெண்ட் இல்லாம அவரை நீ பார்க்க முடியாது. நீ கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அவரை பாப்பியா? வருணுக்குள் லேசாய் எரிச்சல் ஏற்பட்டாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் அமைதியாய் சொன்னான். இப்படி நீ திமிரா பேசினதாலதான் செக்யூரிட்டிஸ் உன்னை தடுத்திருக்காங்க. நிஜமாவே அவரை பார்க்கணும்னு நினைச்சின்னா இப்படி திமிர் பேச்சு பேசிட்டு இருக்காம முறைப்படி அப்பாயின்மெண்ட் வாங்க முயற்சி பண்ணு. யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும்? செக்யூரிட்டி, இந்த ஆளை பிஏ கிட்ட அனுப்பி வை. சொல்லிவிட்டு கியரை மாற்றி பெட்ரோல் மனம் கமல அந்த இடத்தை விட்டு சர்ரென்று அகன்றான் வருண். கெச்சலான செக்யூரிட்டி வேண்டா வெறுப்பாய் அர்ஜுனை கூட்டிக் கொண்டு நடந்தான். சின்னையாவுக்கு இயல்பாவே இரக்க குணம் ஜாஸ்தி. யார்கிட்டையும் கடிஞ்சு பேச மாட்டாரு. அவரை பார்த்ததால நீ உள்ள வந்துட்ட. அர்ஜுன் அலட்சியமாய் அவனை பார்த்தான். இல்லைன்னாலும் என்னை யாரும் இங்க தடுக்க முடியாது. உன்னோட திமிர் உன்னை விட்டு போகாதுன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தா வேலை கேட்டு வந்திருப்பவன் மாதிரி தெரியுது. இவ்வளவு தெனாவெட்டா இருந்தீன்னா உனக்கு வேலை கிடைக்காது. நிர்வாகத்தினர்கிட்ட பணிவா பேசி பழகு. இது என்னோட அட்வைஸ். சம்மந்தமில்லாதவங்க கிட்ட சம்மந்தமில்லாம பேசி மூக்க நுழைக்காம உன்னோட டியூட்டியை மட்டும் பார்த்துட்டு. அப்போதான் இப்ப கிடைச்சிருக்கிற வேலையில நீ ஒழுங்கா இருக்க முடியும். இது என்னோட அட்வைஸ். அர்ஜுன் இப்படி சொன்னதற்கப்புறம் செக்யூரிட்டியிடம் பேச்சே இல்லை. பங்களாவில் ஒட்டியிருந்த ஆபீஸுக்கு வந்ததுமே கதவருகே நின்றபடி உள்ளே இருந்த பரந்த மேஜையை காட்டினான். அதோ பிஏ இருக்கார், அவர்கிட்ட சொல்லி முதலாளியை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. அந்த ஹாலுக்குள் பிரவேசித்தான் அர்ஜுன். சென்ட்ரலைஸ்ட் ஏசி அவனை டார்ஜிலிங்கில் தள்ளியது. மேஜைக்கு பின்னால் பிஏ ரங்கநாதன் பளபளப்பான கதர் பாலியஸ்டர் ஷர்ட்டில் தெரிந்தார். அவருடைய பீச் மணல் நிற நெற்றியின் மையத்தில் சந்தனமும் குங்குமமும் சிறிய வட்டங்களாய் உட்கார்ந்திருந்தன. அவரை நெருங்கி அர்ஜுன் சொன்னான், உங்க முதலாளிய நான் பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருந்தாதான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. நிமிர்ந்த ரங்கநாதன் கண்களை சுருக்கி கொண்டு அவனை பார்த்தார். என்ன விஷயமா அவரை பார்க்கணும்? சொந்த விஷயம். சொந்த விஷயம்னா குடும்ப விஷயம். உங்க பேர் என்ன? அர்ஜுன். அவரை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா? இல்ல. அறிமுக கடிதம் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன அவர்கிட்ட எப்படி அறிமுகப்படுத்திக்கணுங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு அப்பாயின்மெண்ட் மட்டும் கொடுங்க. அவரை உங்களுக்கு எந்த வகையில தெரியும்னு சொல்லுங்க. யார் வந்து கேட்டாலும் என்னால அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது. அவர்கிட்ட குடும்ப விஷயம் பேசணும்னு சொல்றீங்க. அவருக்கு நீங்க சொந்தமா? தூரத்து சொந்தம்னு வச்சுக்கோங்க. ஐயா வகையிலையா அம்மா வகையிலையா? உங்க ஐயா வகையில. அப்படின்னா நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தர முடியாது. பின்ன நீங்க வெண்ணிலா அம்மாவை பார்க்கணும். சொந்தக்காரங்க யாராவது பார்க்கணும்னா முதல்ல அம்மா கிட்ட பேசிட்டு அவங்க அலோவ் பண்ணாதான் அவரை பார்க்க முடியும்.
சொல்லிக்கொண்டே இன்டர்காமை அழுத்திய ரங்கநாதன் பணிவான குரலில் பேசினார். அம்மா, ஐயாவை பார்க்கணும்னு சொல்லி அர்ஜுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு. சொந்தக்காரர்னு சொல்றாரு. அவரை உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். சரிம்மா. சற்று தொலைவில் இருந்த வார்னிஷ் கதவை காட்டினார் ரங்கநாதன். வெண்ணிலா அம்மாவோட ஆபீஸ் ரூம் அதுதான். அவங்கள பார்த்து பேசுங்க. அர்ஜுன் அந்த கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றான். சொற்ப நிமிஷங்களுக்குள்ளாகவே வேகமாக வெளியே வந்தான். அவன் முகம் பூராவும் திட்டு திட்டாக வியர்வை பூத்திருந்தது. ரங்கநாதன் கேட்டார், அம்மாவை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். ஐயாவை பார்க்க அப்பாயின்மெண்ட் தந்தாங்களா? இல்ல, அடுத்த வாரம் வர சொன்னாங்க. குளறலாய் பேசினவனை அவன் குழப்பமாய் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவன் அங்கிருந்து போனால் போதும் என்கிற மாதிரி விடுவிடுவென்று வெளியேறினான். அதே வினாடி காபி ட்ரேயோடு வெண்ணிலாவின் அறைக்குள் பிரவேசித்த சிப்பந்தி பெரிய அலறலோடு ரங்கநாதனிடம் ஓடி வந்தான். அம்மா, கொலை! திகைத்து போய் அந்த அறைக்குள் சென்றவர் எக்ஸிகியூட்டிவ் சேரில் ரத்தமாய் கிடக்கும் வெண்ணிலாவை பார்த்துவிட்டு அதிர்ச்சியோடு வெளியே ஓடி வந்தார். இன்டர்காமை வேகமாய் அழுத்தினார். செக்யூரிட்டி! எஸ் சார். அர்ஜுன்னு ஒருத்தன் ஐயாவோட அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்தான். அவன் வெளியே போயிட்டானா? இன்னும் கேட்ட கடந்து போகல சார். அவனை வெளியே விட்டுடாதீங்க. பி கேர்ஃபுல். அவன்கிட்ட ஆயுதம் இருக்கலாம். அம்மாவை கொலை பண்ணிட்டு அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அத்தியாயம் 7. இன்ஸ்பெக்டர் மனோகர் வெண்ணிலாவின் அறையை லேசர் பார்வையோடு சுற்றி வந்தார். எக்ஸிகியூட்டிவ் சேரின் குஷன் பூராவும் ரத்தத்தில் ஊறி போயிருக்க, இருதய பகுதியில் கத்தி குத்து விழுந்ததற்கான அடையாளம் சிகப்பு பள்ளமாய் தெரிந்தது. பயத்தில் விரிந்த விழிகளோடு உயிரை விட்டிருந்தாள் வெண்ணிலா. சில நிதான நிமிஷங்களுக்கு பின் வெளியே வந்தார். அறைக்கு வெளியே சப் இன்ஸ்பெக்டர் கணேசன் PA ரங்கநாதனிடம் விசாரித்துக் கொண்டிருந்தார். அவர்களோடு இணைந்து கொண்டார் மனோகர். கொலைகாரனை நீங்களே மடக்கிட்டீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர். எங்க அவன்? செக்யூரிட்டி கார்டு ரூம்ல இருக்கான். அந்த நேரத்துல ஒரு சர்வெண்ட் காப்பி கொண்டு போனதால கொலை நடந்திருக்கும் விஷயம் உடனே தெரிஞ்சது. ஆளை மடக்கிட்டோம். இல்லன்னா அவன் சாவகாசமா பங்களாவை விட்டு வெளியே போயிருப்பான். யார் அவன்? அவன் பேர் அர்ஜுன். அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அதுவும் அவன் சொல்லித்தான் தெரியும். வரும்போதே செக்யூரிட்டி கார்டுகள் கிட்ட தகராறு பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்கான். எதுக்காக வந்தான்? இன்சிடென்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவனை செக்யூரிட்டிகள் ரவுண்ட் கட்டினதுல சம்பந்தம் இல்லாம உளர ஆரம்பிச்சிட்டான். என்ன சொல்றான்? எங்க MD கேசவன் அவனோட அப்பான்னு கதை விடுறான். அம்மாவை தவிக்க விட்டுட்டு பிரிஞ்சு வந்த அவரை நேர்ல பார்த்து நியாயம் கேட்கத்தான் வந்தேன்னு சொல்றான். அவன் சொல்றதுல ஏதாவது உண்மை இருக்கா மிஸ்டர் ரங்கநாதன்? MD கேசவன் வெண்ணிலா அம்மாவை 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு குழந்தைகளே கிடையாது. வருண் அவரோட முதல் சம்சாரத்தோட பையன்தான். மற்றபடியே அவருக்கு இன்னொரு மகன் இருந்தானான்னு எனக்கு தெரியாது. அவரே கேட்டுடலாமே. வாங்க, அவர்கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன். 2 அறைகளை கடந்து செல்ல டிபிக்கல் பணக்காரத்தனத்துக்கு மாறியிருந்த கேசவன் சிவந்த கண்களோடும் துக்கத்தோடும் நெற்றியை பிடித்து கொண்டிருந்தார். செல்போனில் தகவல் கிடைத்து வந்து சேர்ந்துவிட்ட வருண் அவர் முதுகை பற்றி அவரை சமாதானப்படுத்த முயன்று கொண்டிருந்தான். மனோகர் அவரிடம் மெதுவாய் வார்த்தையை ஆரம்பித்தார். மிஸ்டர் கேசவன், உங்களை இந்த நிலைமையில தொந்தரவு பண்றதுக்காக மன்னிக்கணும். விசாரிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அதனால ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். டவலால் முகத்தை வலித்து கொண்ட கேசவன் நிமிர்ந்தார். என்கிட்ட என்ன கேட்கணும் இன்ஸ்பெக்டர்? அர்ஜுன்னு ஒருத்தனை பிடிச்சு வச்சிருக்காங்களே, அவனை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல, தூரத்து சொந்தம்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்டவன் இப்ப மாட்டிக்கிட்டதுக்கு பிறகு உங்க பையன்னு சொந்தம் கொண்டாடுறானே, அவன் சொல்றது உண்மையா உளறலா? உண்மையா இருக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு 2 பசங்களா மிஸ்டர் கேசவன்? முதல் மனைவி ஞானாம்பால பிரிஞ்சு வரப்போ அவ கர்ப்பமா இருந்தா. எங்க பிரிவுக்கு அப்புறம் பிறந்தவனா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க உங்க முதல் மனைவிய சந்திக்கவே இல்லையா? இல்ல, அவளும் வைராக்கியமா இருந்துட்டா, நானும் வைராக்கியமா இருந்துட்டேன். பையன் வருணை பார்க்கவாவது அவ என்கிட்ட வந்துதானே ஆகணும்னு நான் போட்ட கணக்கு தப்பு கணக்காயிடுச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு இவன் வந்திருக்கான்னா அவனுக்கு இப்பதான் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுமே வெண்ணிலா மேல வெறுப்பும் கோபமும் இயற்கையாவே ஏற்பட்டிருக்கும். அம்மாவையும் அப்பாவையும் பிரிச்சது வெண்ணிலாதாங்கிற கோபத்தோட அவங்கள சந்திச்சிருப்பான். கோபம் கொலையா உருமாறி இருக்கும். அப்படித்தானே? கேசவன் தலையை பற்றி கொண்டு சொன்னார். சாரி இன்ஸ்பெக்டர், உங்க யூகம் சரியா தப்பான்னு யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல. அர்ஜுனும் என் பையன்தான். ஆனா அவன் ஆக்ரோஷமா உங்க கூட சண்டை போடுற எண்ணத்தோட அல்லவா வந்திருக்கான். வி ஆர் கோயிங் டு அரெஸ்ட் ஹிம். நீங்க உங்க கடமையை செய்யுங்க. நான் அதுல குறுக்கிட மாட்டேன். தேங்க்யூ. மனோகரும் கணேசனும் அவரிடம் விடைபெற்று கொண்டு அர்ஜுனை பிடித்து வைத்திருந்த செக்யூரிட்டி ஆபீசரை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். அத்தியாயம் 8. அர்ஜுன் லாக்கப்பில் தளர்ந்து போய் கிடந்தான். இன்ஸ்பெக்டர் மனோகருக்கு எதிரே கவலை பீரிடும் முகத்தோடு ஞானாம்பாள் அமர்ந்திருக்க, அவனை கூட்டி வந்திருந்த வாணியும் கலங்கின கண்களோடு பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். ஞானாம்பாள் இன்ஸ்பெக்டரிடம் தவிப்பாய் சொன்னாள். இன்ஸ்பெக்டர், என்னோட மகன் அர்ஜுன் கொஞ்சம் கோபக்காரன்தான். பாக்குறதுக்கு முரட்டுத்தனமா தான் தெரிவான். ஆனா குறைக்கிற நாய் வேட்டைக்கு போகாதுங்கிற மாதிரி அவன் கோபமெல்லாம் வெறும் சத்தத்தோட நின்னு போயிடும். ஒரு கரப்பான் பூச்சியை கூட கொல்ல மாட்டான். அவனை நான் ஒரு கொலைகாரனா வளர்க்கல இன்ஸ்பெக்டர். மனோகர் சலிப்பான கண்களோடு அவளை பார்த்தார். இங்க பாருமா, யாரும் கொலைகாரனா ஒரு குழந்தைய வளர்க்கறதில்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையால கொலைகாரனா ஆகுறாங்க. ஒருத்தன் கொலைகாரனா மாற 2 நிமிஷங்கள் போதும்.
அவன் பொய் சொல்ல மாட்டான் இன்ஸ்பெக்டர். கொலை செஞ்சிருந்தா செஞ்சேன்னு ஒத்துக்குவான். அவன் மறுக்கிறான் பாருங்க. மனோகரின் உதடுகளில் அலட்சிய புன்னகை தவழ்ந்தது. எந்த குற்றவாளியும் எங்ககிட்ட எடுத்த எடுப்புல உண்மை பேசுறதில்ல. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்க சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடிக்கு பயந்துதான் உண்மை பேசுறாங்க. உங்க மகன் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்லையே. இன்ஸ்பெக்டர் மேலும் ஞானாம்பாள் ஏதோ சொல்ல வரும்போது கையமர்த்தினார். இங்க பாருங்கம்மா, நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சருங்கிற மரியாதை காரணமா உங்களை உட்கார வச்சு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். சந்தர்ப்ப சூழ்நிலை அர்ஜுன் கொலையாளிங்கிறத துல்லியமா நிரூபிக்குது. அவனுக்கு மோட்டிவும் பொருந்தி வருது. வெண்ணிலா மேல அவனுக்கு கோபம் இருக்க நியாயம் இருக்கு. அவளை பாக்குறப்ப அர்ஜுன் அந்த கோபத்தை காட்டியிருப்பான். வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கலாம். அதன் முடிவுல கொலை நடந்திருக்கும். கோர்ட்ல இந்த கேஸ் ஸ்ட்ராங்கா நிற்கும். எவ்வளோ பெரிய வக்கீல வச்சாலும் உங்க பையனை நீங்க காப்பாற்ற முடியாது. அழ துவங்கிய ஞானாம்பாளை சமாதானப்படுத்திய வாணி மனோகரிடம் நிமிர்ந்தாள். இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு எனக்காக ஒரு 5 நிமிஷம் பொறுமையா செலவழிப்பீங்களா? எதுக்கு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ யாருமா? இவங்களுக்கு என்ன வேணும்? நான் இவங்களுக்கு மருமகளாக போகிறவ. இந்த விவகாரத்தை பத்தி இவங்களை விட அதிகமா எனக்கு சில விவரங்கள் தெரியும். சொல்லு, உனக்கு என்ன விவரம் தெரியும்? வாணி தன்னுடைய கைப்பையை பிரித்து அர்ஜுனுக்கு வந்த கூரியர் கத்தைகளை அவரிடம் காட்டினாள். அவைகளை புரட்டி பார்த்த மனோகர் கேட்டார். என்னம்மா, கதை மாதிரி இருக்கு. யாரோ ஒரு மர்ம ஆசாமி அர்ஜுனுக்கு இதை கூரியர்ல அனுப்பியிருந்தான். அர்ஜுனோட அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்ச கதை இது. வசதியா வாழ வேண்டிய நீ எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க பாருன்னு அர்ஜுனை உசுப்பேத்தி இருக்கான். ஐசி, இதை கேட்டுட்டு தான் அர்ஜுன் அங்க போனானா? ஆமா இன்ஸ்பெக்டர், ரொம்ப தேங்க்ஸ். அவன் தான் கொலை பண்ணியிருக்காங்கிறதுக்கு இந்த ஆதாரமும் நல்லா சப்போர்ட் பண்ணும். மனோகர் சொன்னதை கேட்டு திடுக்கிட்டாள் வாணி. இன்ஸ்பெக்டர் சொல்லு, நீங்க கேஸை முடிக்கிற அவசரத்திலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மர்ம கூரியர்களோட மறுபக்கத்தை யோசிக்க மறுக்கிறீங்க. என்ன மறுபக்கம்? இத்தனை நாள் இல்லாம ஒருத்தனுக்கு இப்படிப்பட்ட ஞானோதயம் ஏன் வந்தது? அர்ஜுனுக்கு இந்த தகவல்களை எல்லாம் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஏன் சொல்லணும்? அந்த எக்ஸ்பயர் வழிக்கு வெண்ணிலா மேல பகை ஏற்பட்டிருக்கு. தீர்த்து கட்டிட்டு பழிய அர்ஜுன் மேல போட்டு அவரை பலிகடாவாக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த முயற்சியில அவன் வெற்றியும் அடைஞ்சிருக்கான். மனோகர் யோசனையாய் மோவாயை தேய்த்த போது சப் இன்ஸ்பெக்டர் கணேசன் விஷ் பண்ணி கொண்டே உள்ளே வந்தார். வாங்க கணேசன், பங்களாவுக்குள்ள 2ஆம் கட்ட விசாரணையை நடத்தி முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். எனிதிங் ஸ்பெஷல்? அங்கிருந்த வேலைக்காரங்க, ஆபீஸ் ஊழியர்கள் எல்லாரையும் விசாரிச்சு பார்த்ததுல வெண்ணிலாவுக்கும் கேசவனுக்கும் சுமூகமான உறவு இல்லைங்கிறது தெரிஞ்சது சார். மனோகர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். இஸ் இட்? எஸ் சார். 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பாங்க போலிருக்கு. நேத்துக்கு ராத்திரி கூட வாக்குவாதம் பலமா இருந்திருக்கு. சமையல்கார பொண்ணுகிட்ட இருந்து கிரகிச்ச தகவல் இது. அவங்க 2 பேருக்கு இடையில என்ன பிரச்சனை? கல்யாணம் பண்ணிட்ட கொஞ்ச நாள்ல இருந்தே பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சான். பையன் வருணுக்காகத்தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன், அவனுக்காக கொஞ்ச நேரத்தை செலவழி, பிசினஸ்னு 24 மணி நேரமும் பறந்துகிட்டு இருக்காதன்னு கேசவன் சத்தம் போடுவாராம். பிசினஸ்க்காகத்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் அசந்தாலும் நாம அதில் பாதாளத்துக்கு போயிடுவோம். அந்த அளவுக்கு போட்டிகள் அதிகமா இருக்கு. உங்க மனைவியை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர உங்களுக்கு கையால் ஆகலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னால பிசினஸ் ஷெட்யூல்களை ஒத்தி போடவோ இக்னோர் பண்ணவோ முடியாது. இப்படி சொல்லிட்டு வெண்ணிலா அடிக்கடி பிசினஸ் நிமித்தமா ஃபாரின் போயிடுறதும் இங்க இருக்கிற நாட்கள்லயும் முழுக்க முழுக்க கம்பெனி நிலவரங்களை பாக்குறதுமா இருந்துட்டு இருந்திருக்காங்க. 2 பேருக்கும் இடையில இதுதான் பிரச்சனை. வருண் வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அப்பப்ப கேசவனோட பரிவான கவனிப்பு இருந்தாலும் தாய்மை கலந்த கவனிப்பு அவனுக்கு இது வரைக்கும் கிடைக்காமலே போயிடுச்சு. இது கேசவனுக்கும் பெரிய கவலை தான். ஆனா மகனோட வாழ்க்கை வசதியை மட்டும் மனசுல வச்சு வெண்ணிலாவோட பிசினஸுக்கு உறுதுணையா இருந்துட்டு இருக்காரு. ஈகோ காரணமா முதல் மனைவியை அவர் மறுபடியும் சந்திக்கவே முயற்சி பண்ணல. இதோ அவரோட முதல் மனைவி தான் இங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்போதுதான் திரும்பி பார்த்த கணேசன் ஆச்சரியப்பட்டார். நீங்க ஞானாம்பாள் டீச்சர் இல்லையா? ஆமா. என்ன தெரியலையா டீச்சர்? அவள் புருவத்தை சுருக்கி கொண்டு யோசிக்க அவரே சொன்னார். நான் கணேசன், உங்க ஸ்டூடெண்ட். கிளாஸை விட்டு ஓடி போயிடுவேன். என்னோட அப்பா கொண்டு வந்து திரும்ப விடுவாரு. ஞாபகம் இருக்கா? ஓ, அந்த கணேசனா? ஆமா டீச்சர். வாழ்க்கையில நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நீங்க கத்து கொடுத்த ஒழுக்கம்தான் இன்னைக்கு வரைக்கும் நான் பல வகையிலும் முன்னேற உதவி இருக்கு. கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு தம்பி. அர்ஜுன் உங்க பையனா? ஆமாப்பா. ஊருக்கெல்லாம் ஒழுக்கத்தை போதிச்சனா என்னோட மகனுக்கு சொல்லி கொடுக்காம இருப்பேனா? அவனா கொலை செஞ்சிருப்பான்? கணேசன் மனோகரிடம் திரும்பினார். சார், இந்த கேஸை இன்னும் கொஞ்சம் தீவிரமா வேற கோணங்கள்ல ஆராயணும். செத்த பாம்பை அடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சார், அர்ஜுன் கொலை பண்ணாங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்ல. புதுசா இதுல ஆராயறதுக்கோ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கோ என்ன இருக்கு? சார், கேசவனுக்கும் வெண்ணிலாவுக்கும் இடையில பிரச்சனை இருந்திருக்குங்கிறது புது தகவல் இல்லையா? எந்த புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில சண்டை சச்சரவு இல்ல. அதுக்காக கேசவன் தான் கொலை செஞ்சிருப்பார்னு அவர் மேல சந்தேகப்பட முடியுமா? அர்ஜுன் கொலை செஞ்சதை நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் யாருமே இல்ல சார். மனோகர் கொஞ்சம் தோரணையான குரலில் சொன்னார். கணேசன், நீங்க என்னோட சப்பார்டினேட். நான் உங்க மேலதிகாரி. நான் சொல்றதான் நீங்க கேட்கணும். நீங்க சொல்றத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார்.
கணேசன் தயக்கமாய் தலையாட்டினார். அத்தியாயம் 9. டெலிபோன் கூப்பிட்டதை தொடர்ந்து ரிசீவரை எடுத்து ஹலோ சொன்னார் இன்ஸ்பெக்டர் மனோகர். இன்ஸ்பெக்டர், நான் PA ரங்கநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். கேசவன் சார் உங்ககிட்ட விபரம் கேட்க சொன்னாரு. என்ன விபரம்? அர்ஜுன் தான் மர்டரர்னு ஸ்தாபிதம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டாரு. அதுல என்ன சந்தேகம்? நமக்கு சந்தேகம் இல்ல, ஆனா கோர்ட் ஏத்துக்கிற அளவுக்கு ஆதாரங்கள் கிடைச்சிருச்சான்னு கேசவன் சார் கேட்டாரு. கோர்ட்ல அவனை நிறுத்துறதுக்கு முன்னால அவனுக்கு எதிரான அத்தனை சாட்சியங்களையும் திரட்டுறது தானே எங்க தலையாய வேலை. அவன் அம்மாவோட பிளாஷ்பேக்கை கதையை அனுப்பி யாரோ ஒருத்தன் அர்ஜுனை உசுப்பேத்தி இருக்கான். அந்த பிரிண்ட் அவுட் காகிதங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அர்ஜுனுக்கு கொலை பண்றதுக்கான மோட்டிவ் இருந்திருக்கும்னு நிரூபிக்க அது உதவும். 2 பாயிண்ட்ஸ் தான் வீக்கா இருக்கு. என்னென்ன? கொலைய நேர்ல பார்த்த ஐ விட்னஸ் யாரும் இல்ல. அப்புறம் 2வது வீக்னஸ், பங்களாவில் கிடைச்ச ரத்தம் தோஞ்ச கத்தியில அர்ஜுனோட கைரேகை இல்ல. அப்படின்னா வேற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுல இருக்கா? இல்ல, கத்தியில ரேகைகள் துடைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இது வீக் பாயிண்ட் இல்லையே இன்ஸ்பெக்டர். கொலை செஞ்சுட்டு அவன் ரேகையை தொடச்சு போட்டிருக்கலாமே. யூ ஆர் கரெக்ட். ஆனா கோர்ட்டை பொறுத்தவரை சந்தேகங்களோட அடிப்படையிலான தீர்ப்புகளை விட கான்கிரீட் ஆதாரங்களோட அடிப்படையிலான தீர்ப்புகளை கொடுக்கவே விரும்புவாங்க. குற்றவாளினே மனசாட்சிக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரியான ஆதாரங்கள் இல்லைன்னா வழக்குல இருந்து விடுவிச்சிடுவாங்க. என்ன சட்டம் இன்ஸ்பெக்டர்? தெரிஞ்சே குற்றவாளிகளை வெளியே நடமாட விடலாமா? என்ன செய்யறது? குற்றவாளிகள் வெளியே நடமாடுறத பத்தி கோர்ட்டுக்கு கவலை இல்ல. நிரபராதிகள் யாரும் உள்ள போயிடக்கூடாதுங்கிறது தான் கோர்ட்டோட கவலை. ஓகே இன்ஸ்பெக்டர், நீங்க சொன்ன விஷயங்களை நான் கேசவன் சார்கிட்ட கன்வே பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம் மிஸ்டர் ரங்கநாதன். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். நீங்க இப்போ ஆபீஸ்ல இருப்பீங்களா? இருப்பேன். சில கிளாரிபிகேஷன்களுக்காக அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். கேசவனையும் இருக்க சொல்லுங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். நான் சார்கிட்ட சொல்றேன். பரஸ்பரம் ரிசீவர்களை சாத்தினார்கள். கணேசன், எஸ் சார். நான் கேசவன் பங்களாவுக்கு போறேன். நான் சொன்னேனே மிஸ்டர் திரவியம், அவரை கூட்டிட்டு நீங்க அங்க வந்து சேர்ந்துடுங்க. ஓகே சார். 10 நிமிஷ ஆக்சிலேட்டர் அழுத்தலில் கேசவனின் பங்களாவை எட்டி பிடித்தார் மனோகர். ரங்கநாதன் வரவேற்றார். வாங்க இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் கேசவனை இருக்க சொன்னீங்களா? சொன்னேன். பட் வெளிநாட்டுல இருந்து கிளையண்ட் வர்றாங்க. அவங்கள அவர் தான் ரிசீவ் பண்ணி ஆகணும். அதனால தவிர்க்க முடியாம அவர் ஏர்போர்ட் போயிட்டாரு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் தரலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க கிளம்பி வந்துட்டீங்க. கிளையண்ட்ஸை கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சுட்டு வந்து உங்களை கான்டாக்ட் பண்றேன்னு சொன்னாரு. இட்ஸ் ஆல் ரைட். உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்களை நான் பேசி முடிச்சிடுறேன். அப்புறமா அவரை பாத்துக்கிறேன். என்கிட்ட என்ன பேசணும்? அந்த ஆபீஸ் அறையின் 4 பக்கமும் பார்வையை சுழற்றிய மனோகர் அந்த சின்ன இயந்திரத்தின் அருகே வந்து நின்று கேட்டார். ரங்கநாதன், இது என்ன மெஷின்? பேப்பர்ஸ் லெட்டர், வேஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், லெட்டர்ஸ் இதையெல்லாம் சுக்கு நூறா கிழிச்சு போட்டுடும். அதுக்கப்புறம் அந்த பேப்பர் சுக்கல்களை நாம தைரியமா குப்பை தொட்டியில டிஸ்போஸ் பண்ணலாம். கம்பெனி ரகசியங்களை குப்பை காகிதங்கள் மூலமா கூட யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. ஐசி, இந்த ஸ்ட்ரெட்டர் மெஷின் எத்தனை இருக்கு? இந்த பங்களா ஆபீஸ்ல இது ஒண்ணுதான் இருக்கு இன்ஸ்பெக்டர். கேசவன், வெண்ணிலா, நீங்க 3 பேருமே இந்த ஒரே மெஷினை தான் உபயோகப்படுத்துறீங்களா? ஆமா சார். உங்க டேபிள்ல கம்ப்யூட்டர் இருக்கே, அதே போல கேசவன் சார்கிட்டையும் கம்ப்யூட்டர் இருக்கா? வெண்ணிலா மேடமும் அவரும் லேப்டாப் வச்சிருக்காங்க. லேசர் பிரிண்டர்ஸ் என்னோட டேபிள்ல ஒன்னு இருக்கு. கேசவன் சாரோட ஆபீஸ்ல ஒன்னு இருக்கு. வெண்ணிலா மேடம் ஆபீஸ்ல ஒன்னு இருக்கு. எதுக்காக இன்ஸ்பெக்டர் இதையெல்லாம் கேக்குறீங்க? சப் இன்ஸ்பெக்டர் கணேசன் கொஞ்சம் சின்சியரான ஆள். குப்பைய கூட கிளறி பார்த்துடுவாரு. உங்க ஆபீஸ் குப்பையை கிளறினதுல ஸ்ரெட்டரால கிழிச்சு போடப்பட்ட சில காகித சுக்கல்கள் அவருக்கு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு. அதுல இருந்து தமிழ் எழுத்துக்களை ஸ்ரெட்டரால கூட முழுக்க சுக்கலாக்கி மறைக்க முடியல. நிபுணர்கள் கிட்ட அந்த காகித சுக்கல்களை கொடுத்தப்போ ஒரு சில வார்த்தைகளை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. அர்ஜுனுக்கு வந்த மர்ம கூரியர்களில் இருந்த கதை பிரிண்ட் அவுட் தான் இதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். வேஸ்டான பிரிண்ட் அவுட் தாள ஸ்ட்ரெட்டரின் உதவியால கிழிச்சு போட்டிருக்காங்க. அந்த கூரியர்கள் இந்த பங்களாவில இருந்து தான் போயிருக்கு. இந்த பங்களாவில கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது நீங்க, கேசவன், வெண்ணிலா. வெண்ணிலா கொலையாகிட்டாங்க. சோ அவங்கள கணக்குல இருந்து கழிச்சிடலாம். மீதி இருக்கிறது கேசவனும் நீங்களும் தான். உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், எனக்கு எதுவும் தெரியாது. உங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல. எங்க போலீஸ் சர்வீஸ்ல நாங்க நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். அர்ஜுன் கொலை செய்யலன்னு ஆரம்பத்திலேயே எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? சூழ்நிலைய ஆராய்ஞ்சப்ப அவன் கொலை செஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சது. அவனுக்கு அந்த அளவுக்கு அவகாசம் இல்ல. கத்தியால குத்தி மர்டர் நடந்திருக்கிறதுனால பிளட் ஸ்ட்ரெயின்ஸ் கொலையாளி மேல தெரிக்காம இருக்காது. அதை வாஷ் பண்ணிட்டு போற அளவுக்கு அவனுக்கு அவகாசம் இருக்கல. வெண்ணிலாவை ஏற்கனவே இந்த பங்களாவில் இருக்கும் யாரோ கொலை செஞ்சிருக்காங்கன்னு யூகிச்சிட்டேன். ஆனா பெரிய இடமாச்சே, பணமும் செல்வாக்கும் புகுந்து விளையாடிட கூடாதுங்கிறதுக்காக அர்ஜுன் தான் கொலையாளின்னு நான் நம்பிட்ட மாதிரியே உங்ககிட்டயும் ஸ்டேஷன்லயும் பேசிக்கிட்டு இருந்தேன். பேக்ரவுண்ட்ல தான் நிஜமான கொலையாளியை கண்டுபிடிக்க கணேசனை தீவிரமா முடுக்கி விட்டுருந்தேன். விசாரணையில கேசவனுக்கும் வெண்ணிலாவை கொலை செய்ய மோட்டிவ் இருந்தது தெரிய வந்தது. அதுக்கிடையில இந்த கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் விவகாரம் நீங்க அல்லது கேசவன் தான்னு வட்டத்தை சுருக்கி கொடுத்தது. இப்ப கணேசன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் திரவியத்தோட இங்க வரப்போறாரு. உங்க கம்ப்யூட்டரையும் கேசவனோட கம்ப்யூட்டரையும் ஆராய்ஞ்சா உங்கள யார் கொலையாளின்னு தெரிஞ்சிடும்.
ரங்கநாதன் அலட்டிக்கொள்ளாமல் பதில் சொன்னார். மடியில கனம் இருந்தாதானே பயம் இருக்கும். நீங்க தாராளமா என்னோட கம்ப்யூட்டரை அலசி பார்த்துக்கலாம். அவர் சொன்ன திரவியத்துடன் கணேசன் வந்து சேர்ந்தார். ரங்கநாதன் திரவியத்துடன் கை குலுக்கி விட்டு புன்னகையோடு சொன்னார். உங்களுக்கு நான் முழு ஒத்துழைப்பு தரேன் மிஸ்டர் திரவியம். என்னோட கம்ப்யூட்டர்ல உள்ள அத்தனை ஃபைல்களையும் நானே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அந்த திரவியம் சிரித்தார். அவசியமில்ல, நீங்க அழிச்ச ஃபைல்களை தான் நான் தேடி பார்க்க போறேன். ரங்கநாதனின் முகம் சட்டென்று மாறியது. அழிச்ச ஃபைல்களா? ஆமா, டெலிட் பண்ண ஃபைல்களை திரும்ப ரெக்கவர் பண்ண அன்டெலிட் யூட்டிலிட்டிஸ் இருக்கு. கம்ப்யூட்டர்ல அழிச்சிட்ட ஃபைல்களை திரும்ப எடுக்க முடியுமா? நிச்சயமா முடியும். ஏன்னா கம்ப்யூட்டர் பொதுவா ஒரு ஃபைலை அழிக்க ஆணை கொடுத்தா அந்த ஃபைலை அழிக்கிறதுல அதை அழிச்சிட்டதா மார்க் பண்ணிக்கும், அவ்வளவுதான். அதனால நீங்க அழிச்ச ஃபைல்களை அன்எரஸ்ட் யூட்டிலிட்டி மூலமா திரும்ப எடுத்துக்கலாம். தன்னிடம் இருந்த சிடியை போட்டு இயக்கிக் கொண்டே திரவியம் சொல்ல ரங்கநாதனின் முகம் கணிசமாய் கருத்திருந்தது. இந்த டெக்னிக்கல் விவரம் எனக்கு தெரியல. முணுமுணுத்தவரை பார்த்து கம்ப்யூட்டர் திரையை காட்டிக்கொண்டே திரவியம் சிரித்தார். தெரிஞ்சிருந்தா இந்த ஃபைலை உங்க கம்ப்யூட்டர்ல விட்டு வச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? அர்ஜுனுக்காக கதையை டைப் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்த பின்பு அழித்திருந்த அந்த ஃபைலை ரெக்கவர் செய்திருந்தார் திரவியம். மனோகர் ரங்கநாதனின் தோளையை அழுத்தினார். சொல்லுங்க ரங்கநாதன், வெண்ணிலாவை எதுக்காக கொலை செஞ்சீங்க? தலையை குனிந்து கொண்ட ரங்கநாதன் மெதுவாய் வார்த்தைகளை உதிர்க்க ஆரம்பித்தார். கேசவனுக்கும் வெண்ணிலாவுக்கும் தெரியாம பல லட்சம் ரூபாய்களை நான் மோசடி பண்ணியிருந்தேன். அதை வெண்ணிலா கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் பரம்பரையா அவங்க கிட்ட வேலை பார்த்துட்டு வந்ததால வெண்ணிலா என்னை பத்தி கேசவன் சார்கிட்ட சொல்லல. சொன்னா அவர் சட்டப்படி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுத்து போலீஸ்ல தள்ளிடுவாரு, மன்னிப்பே தரமாட்டாரு. மோசடி செஞ்ச பணத்தை திருப்பி தரதுக்காக வெண்ணிலா எனக்கு 3 வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா நான் பணத்தோட ஒரு பகுதியை கூட திருப்பி தரல. இனி கேசவன் சார்கிட்ட சொல்லி லீகல் ஆக்ஷன் எடுக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு ஒரு டெட்லைன் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்ச எனக்கு இவங்க பழைய கதை ஞாபகம் வந்தது. கேசவன் சாரோட முதல் மனைவி என்ன செய்யறாங்கன்னு வாட்ச் பண்ணேன். கார் மெக்கானிக்கா இருந்த அர்ஜுனை இந்த விவகாரத்துல மாட்ட வச்சு வெண்ணிலாவை தீர்த்து கட்ட முடிவு பண்ணேன். அர்ஜுன் கேசவனை பார்க்க கோபத்தோட வர்றனால வெண்ணிலாவை தீர்த்து கட்ட நான் பயன்படுத்திக்கிட்டேன். சந்தர்ப்ப சாட்சியங்களால அர்ஜுன் மாட்டிப்பான்னு எல்லா குற்றவாளிகளையும் போலவே நீங்களும் நம்பினீங்க. ஆனா மாட்டிக்கிட்டீங்க என்று சொல்லி சிரித்தார் மனோகர். அத்தியாயம் 10. வாசலில் கார் சத்தம் கேட்டதை தொடர்ந்து உள்ளே பிரவேசித்தவனை பார்த்து ஞானாம்பாள் திகைத்தாள். வருண். அம்மா, வருண். ஞானாம்பாள் அவனை கட்டி கொண்டாள். இத்தனை நாளா அம்மாவோட பாசம்னா என்னன்னே தெரியாம இருந்தேன். அந்தி நேரத்துல வர வேண்டிய தென்றல் நடுநிசையில வீச ஆரம்பிச்ச மாதிரி உரிய பருவம் கடந்து நீ எனக்கு கிடைச்சிருக்கம்மா. அவன் கன்னங்களை பாசத்தோடு வருடிய ஞானாம்பாள் கேட்டாள். வருண், வெளியே யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அப்பாவும் வந்திருக்காரு, உள்ள வர தயங்கிட்டு நிக்கிறாரு. அவன் சொன்ன வினாடி வாசல் அருகே தோன்றினார் கேசவன். ஞானம், உள்ள வாங்க. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? குற்ற உணர்ச்சி என்ன தடுக்குது. இங்க வர்றதுக்கு நீங்க மனசு குறுகி போக வேண்டியதில்லைங்க. 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு இடத்துக்கு போனீங்களே, அப்போ உங்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சி இருந்திருக்கணும். லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். கார் பங்களான்னு பணக்கார வாழ்க்கையை விட நிஜமான பாசம்தான் பெருசுங்கிறத வருண் வளர வளர நான் உணர்ந்துகிட்டேன். என்னை மன்னிச்சிடு. லேசாய் முதுகு குலுங்கிய கேசவனின் கையை பற்றி சோஃபாவில் அமர வைத்தாள் ஞானாம்பாள். அந்த செய்கையில் மன்னித்து விட்டேன் என்ற செய்தி இருந்தது. முற்றும்.